Hello aspirants, very good morning, warm welcome. இன்னைக்கு நம்ம ப்ரொனவுன்ஸ் ரிவிஷன் பார்ட் 1 பார்க்க போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நவுன்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம், ரூல்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும், எல்லாமே ஈஸியா ரிவைஸ் ஆயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து இப்போ ப்ரொனவுன்ஸ் ரிவிஷன் பண்ணலாம். இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்ஸோட பேசிக்கான ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ், டைப்ஸ், ரூல்ஸ் அதெல்லாம் பார்த்துருவோம். அது கூட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பார்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் எஸ்எஸ்சி டைப் கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? கான்சென்ட்ரேஷன் மோட் ஆன் ஆயிருச்சா? ஓகே. ஸோ ப்ரொனவுன்ங்கிறது என்ன? இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. ஒரு நவுனுக்கு பதிலா நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். இப்போ அவன், 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 அவள், 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 அவர்கள், அவர்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரொனவுன்ல வரும். ஏன் 2, 3 டைம் சொல்றேன்னா, உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? ஸோ கிளாஸ்க்குள்ள வாங்கங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ ராஜா அப்டின்னா, ராஜா கேம், ராஜா ஸ்லெப்ட், ராஜா ஏட் அப்டின்னு சொல்றதுக்கு பதிலா, ஹி ஹி ராஜா கேம், ஹி ஸ்லெப்ட் அண்ட் ஹி ஏட் அப்டின்னு சொல்லி ஹிங்கிறது யூஸ் பண்ணுவோம். பொண்ணுக்குன்னா ஷி, பாய்க்கு ஹி, நெறைய பேர் இருந்தாங்கன்னா, தே இந்த மாரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதுவே தமிழ்ல அதுதான். அவன், பெண்கள் என்றால் அவள், ஆண்களுக்கு அவன், லைக் சிங்குலரா. நெறைய கூட்டமா இருந்தாங்கன்னா அவர்கள், இல்ல நான் லிவிங்கா இருக்கு, நான் ஹியூமனா இருக்கு அப்படிங்கும்பொழுது, நான் ஹியூமன் பீயிங்க்கு அது, இது அந்த மாரி பேசுவோம். கரெக்ட். ஸோ அதுதான் ப்ரொனவுன். ஸோ இந்த ப்ரொனவுன்ல நம்மளுக்கு நெறைய டைப்ஸ் இருக்கு. டெமான்ஸ்ட்ரேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், எம்பாட்டிக், எக்ஸ்க்ளமேட்டரி, இன்டெஃபினிட், இன்டரோகேட்டிவ், பெர்சனல், பொசெசிவ், ரெசிப்ரோகல், ரிஃப்ளெக்சிவ் அண்ட் ரிலேட்டிவ். இவ்ளோ ப்ரொனவுன்ஸ் இருக்கு. ஐயோ! மேடம் பயமா இருக்கு அப்டின்லாம் சொல்லாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏற்கனவே படிச்சது தான். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்டிங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கா, அங்க இருக்கா அப்படின்னு நம்ம காட்டுறதுக்கு தான். இப்ப தமிழ்ல பக்கத்துல இருந்தா இது அப்படின்னு சொல்லுவோம். தூரத்துல இருந்தா அதுன்னு சொல்லுவோம். அதேபோல அ 1 மட்டும் பக்கத்துல இருக்கும்போது இது, நிறைய பக்கத்துல இருக்கும்பொழுது, இப்போ ஒரு 4, 5 நாய்க்குட்டிங்க இங்க இருக்குன்னா, இதுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே அங்க நாய்க்குட்டிங்க அங்க ஓடிருச்சு அப்படின்னா, அதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பக்கத்துல இருக்கா, தூரமா இருக்கா? ஒண்ணா இருக்கா, நெறையா இருக்கா? இத சொல்றதுக்காக நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். அதேதான். அது, இது, திஸ், அது, தட், அதுங்க, தோஸ், இதுங்க, தீஸ். சச் ஒன் அதே மாதிரி தான். ஓகே. ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் வந்து நம்மளுக்கு எவ்ளோ பேர்கிட்ட ஒரு விஷயம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றது. இப்போ நன்‌னா யார்கிட்டயுமே போல. நெய்தர்னா 2 பேர்ல யார்ட்டயும் போகல. ஈதர்னா யாரோ ஒருத்தருக்கு போயிருக்கும். எனினா யாரோ ஒண்ணு. போத்னா 2 பேருக்குமே. ஆல்னா நெறைய பேருக்கு. ஸோ எத்தன பேர்கிட்ட அப்படிங்கிறத லைக் எத்தன பேரிடம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்றதுக்காக யூஸ் பண்றது டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ இப்போ ஒரு சாக்லேட் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் பர்த்டேக்கு அப்படிங்கும்போது எத்தன பேர்கிட்ட போய் சேருது? நான் அவனுக்கு குடுத்தேன். அவளுக்கு குடுத்தியா? இவளுக்கு குடுத்தியா? அவங்களுக்கு குடுத்தியா? இவங்களுக்கு குடுத்தியா? இப்ப தீபாவளி, பொங்கல்லாம் வந்துச்சுன்னா, நம்ம பலகாரம் எல்லாம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் குடுப்போம். அந்த வீட்டுக்கு குடுத்தீங்களா? இந்த வீட்டுக்கு குடுத்தீங்களான்னா, திருப்பி யார் எத்தன பேர் பலகாரம் குடுத்தாங்க? யாருமே குடுக்கல. நன். இந்த 2 வீட்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா குடுப்பாங்க. யாரோ ஒருத்தர் குடுப்பாங்க. போய் பாரு. எய்தர் எய்தர் யாரோ ஒருத்தர் குடுப்பாங்க. 2 பேருமே குடுக்கல. நெய்தர் 2 பேருமே வாங்கிக்கிட்டாங்க. போத் யாராவது ஒருத்தர். எனி எல்லாருமே. ஆல். ஓகே. அடுத்து எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன். எம்ஃபாட்டிக் ப்ரொனவுனும், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனும் ஒண்ணே தான். பட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுக்கும், எம்ஃபாட்டிக் ப்ரொனவுனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னா, நானே செஞ்சேன். இப்போ ஒரு வேலை இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவளே நடந்து வந்தா. பாவம் அவனே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டான். இந்த மாரி அவங்களே அந்த சொல்றோம்ல, அந்த மாரி நம்ம வந்து அத வந்து அந்த எஃபோர்ட் போட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் குடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்றது எம்ஃபாட்டிக். ரிஃப்ளெக்சிவ்னா நானே செஞ்சேன். எனக்கு நானே குடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாரி நானே, நம்மளே, நம்மளுக்கு நம்மளே, அவங்களுக்கு அவங்களே அந்த தான். பட் அந்த எந்த கான்செப்ட்க்கு யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து எம்ஃபாட்டிக்கா, ரிஃப்ளெக்சிவா வரும். ஓகே. எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரொனவுன் ஒண்ணே ஒண்ணு தான். என்ன? சிவாஜி செத்துட்டாரா? அந்த மாரி. அந்த என்ன மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரொனவுன். அடுத்து இன்டெஃபினிட் ப்ரொனவுன் வந்து நம்மளுக்கு அ எவ்ரிபடி, நோபடி, சம்படி, எனிபடி, எவ்ரிதிங், சம், ஃபியூ, லிட்டில் இந்த மாரி. அதாவது குறிப்பா நம்மளுக்கு இவ்வளதான், 1 தான், 2 தான் அந்த மாரி தெரியாது. டெஃபினிட்டா நமக்கு தெரியாது. ஸோ இன்டெஃபினிட். எல்லாருமா இருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தரா இருக்கலாம், யாரோவா இருக்கலாம். நம்மளுக்கு வந்து யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. சம்படி ஸ்டோல் மை பென். யாரோ என் பென் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாரி குறிப்பா டெஃபினட்டா இவங்க தான் தெரியாம சொல்றதுக்கான வார்த்தைகள் இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ல வரும். இன்டரோகேட்டுங்கும்போது கொஸ்டின் கேட்கறது. இன்டரோகேஷன் நம்ம போலீஸ்லாம் நம்ம இன்டரோகேட் பண்ணுவாங்க. இன்டரோகேஷன் நடக்குது. ஸோ இன்டரோகேட்ங்கிறதே வந்து கொஸ்டின் பண்றது. ஸோ நம்மளோட கொஸ்டின் ப்ரொனவுன்ஸ் வந்து ஹூ, ஹூம், ஹூஸ், விச், வாட். இது வந்து இன்டரோகேஷன்ல கொஸ்டினா மட்டும் வராது. ப்ரொனவுன் இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுங்கும்போது
2யும் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இது நம்ம ரூல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெர்சனல் ப்ரொனவுன் வந்து நானு, அவ, அவன், அவர்கள், அது, இது இதுக்கெல்லாம் வந்து பெர்சனல் ப்ரொனவுன். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட். இதுவே எனக்கு, சாரி என்னை, உன்னை, அவர்களை, அதை, இதை அப்படி சொல்றது அதுவும் பெர்சனல் ப்ரொனவுன் தான். அப்ப இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் கேஸா வரும். இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸா வரும். சப்ஜெக்டிவ் கேஸ்னா ஒரு செயல் செய்றவங்க, ஆப்ஜெக்டிவ் கேஸ்னா ஒரு செயல பெற்றுக்கொள்றவங்க. இப்ப நான் அம்மாக்காக செய்றேன் அப்படின்னா, செய்றது நீங்க சப்ஜெக்டிவ். அம்மாக்காக அப்படிங்கும்போது அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அவங்க ஆப்ஜெக்டிவ். பொசெசிவ் ப்ரொனவுன்னா உடைமை குறிக்கிறது. என்னுடையது, உன்னுடையது அப்படி சொல்லி நம்ம உடைமை சொல்றதுக்காக யூஸ் பண்றது பொசெசிவ் ப்ரொனவுன். ரெசிப்ரோக்கல்னா இதேதான் ரெசிப்ரோக்கல். நான் உனக்கு ஒண்ணு குடுத்தேன். நீ எனக்கு ஒண்ணு குடு. எனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி 2 பேரோ இல்ல நெறைய பேருக்கோ நம்ம ஒண்ணு செய்வோம். அவங்க ஒண்ணு செய்வாங்க. நம்ம ஒண்ணு சொல்லுவோம். அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ ஆப்போசிட் ஒப்பீனியன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு, திங்க்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். கடைசியா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இன்டர்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் பார்த்தா ஒரே மாரி தான் இருக்கும். பட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, ஆ 2 பேத்த ரிலேட் லைக் 2 சென்டென்ஸ ரிலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்டர்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் வந்து அந்த கொஸ்டின்க்கு ஆன்ஸர்க்காக யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இன்டர்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் அதிகமா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நெறைய யூஸ் பண்ணுவோம். அதுல நெறைய டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், நெறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். பட் நம்ம ரூல்ஸ்ன்னு சிலத பார்க்குறோம். நவுன்ஸ விட ரூல்ஸ் வந்து ப்ரொனவுன்க்கு நெறைய இருக்கு. பட் அத நெனச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். எதுக்குன்னா, இது எல்லாமே நார்மலா நம்ம தமிழ்ல வர அதே கான்செப்ட்ஸ் தான். ஆனா, இங்க இங்கிலீஷ்ங்கும்போது நம்மளுக்கு ரூல்ஸ்ன்னு வந்திருக்கு. அவ்வளோதான். சரியா? ஸோ இது பண்ணாதீங்க. நம்ம பார்க்கலாம். ஒண்ணொன்னா பொறுமையா பார்க்கலாம். ஓகே? எஸ். ஸோ இப்போ நெறைய ரூல் இருக்கு. ஐயோ! கஷ்டமா இருக்கும் அப்டின்னா பயந்துக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரூலு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஜஸ்ட் ரிவிஷன் தானே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நமக்கு தெரியும். ஒரு ப்ரொனவுன் வந்து வெர்ப்க்கு முன்னாடி யூஸ் பண்ணோம்னா, அது சப்ஜெக்டிவ். அதே வெர்ப்க்கு அப்புறமா யூஸ் பண்ணோம்னா, ஆஃப்டர் த வெர்ப் யூஸ் பண்ணோம்னா, அது ஆப்ஜெக்டிவ். ஓகே. இப்போ இங்க வந்து பட், எக்செப்ட் இது 2ம் மட்டும் நம்மளுக்கு இதுல இதுல சேராது. எப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். ஓகே. உங்களுக்கு தெரியும். இத நான் அப்புறமா பேசலாம். இப்ப இங்க இதே தான். இப்போ அ எக்ஸாம்பிள்க்கு ஐ அ கிஃப்டட் இட் டூ ஹிம். இப்போ இங்க கிஃப்டட்ங்கிறது தான் நம்மளோட வெர்ப். இந்த கிஃப்டடுக்கு முன்னாடி ஒரு ப்ரொனவுனும், கிஃப்டடுக்கு பின்னாடி ஒரு ப்ரொனவுனும் வந்திருக்கு இல்லையா? இப்ப இந்த 2ல நம்மளுக்கு ஐ வந்து சப்ஜெக்டிவ் கேஸாவும், பின்னாடி வந்திருக்க ஹிம் வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸாவும் வருது. எதுக்கு? ஏன்னா இது சப்ஜெக்ட். நான் தான் வந்து கிஃப்ட் பண்ணேன். யாருக்கு கிஃப்ட் பண்ணோம்? அவனுக்கு கிஃப்ட் பண்ணணும். ஸோ அவன் ஆப்ஜெக்ட். இது நமக்கு தெரியும். ஜஸ்ட் இதுக்கு ரூல்ஸ்லாம் கிடையாது. ஒரு சென்டென்ஸ்னாலே இப்படிதான் வரும்னு தெரியும். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு பேசிக்குக்காக போட்டிருக்கு. ஓகே. அடுத்தது இப்ப இந்த ப்ரொனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட்ல நல்ல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், சேர்ந்து இருக்கிற விஷயங்கள், ஒற்றுமையான விஷயங்கள், அதே மாரி சிங்குலரான விஷயங்கள் பேசும்பொழுதெல்லாம், ஆர்டர் வந்து 2, 3, 1 அப்படின்னு வரும். அது என்ன 2, 3, 1 செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன், ஃபர்ஸ்ட் பெர்சன். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட்ல வரும். இப்போ இது வந்து நம்ம நார்மலா அதேதான். இப்ப நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம்னா, அ நான் பண்ணேன். என்னோட உழைப்பால கிடைச்சது அப்படின்னு நம்ம பேச மாட்டோம் இல்லையா? நம்ம நம்ம தமிழ் பீப்பிள்க்கு ஒரு இது இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவோம்? ஆ அடக்கம் அப்படி சொல்லுவோம். லைக் நம்மளே எவ்வளோ வேணா சாதிச்சிருந்தாலும், அ மேபி நம்ம தான் விடிய விடிய கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், எக்ஸாம்க்கு எழுதியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கும்போது, உங்க ஆசீர்வாதத்தால, உங்க சப்போர்ட்னால, நீங்க எனக்காக இருந்ததுனால அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்கள தான் சொல்லுவோம். அதனால நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். இதுவே தப்பாயி போச்சு அப்படின்னா, ஆமா நீ ஒழுங்கா ஃபீஸ் கட்டாதனால தான் நான் தோத்துட்டேன் அப்படி சொல்லுவோமா? இல்ல. நம்ம எப்படி சொல்லுவோம்? நான் தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கணும். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். அப்படி சொல்லுவோம். ஆக்சுவலி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். மேபி அதுக்கு அந்த தவறுக்கு நம்ம காரணமா கூட இருக்க மாட்டோம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த ப்ளேம நம்ம ஏத்துக்குவோம். ஸோ அது வந்து ஒரு விதமான அடக்கம், ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம பொறந்ததுலேருந்தே அப்படிதான் இருக்கோம். இல்லையா? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே நல்ல விஷயங்கள், ஒற்றுமையா இருக்க விஷயங்கள், சிங்குலர் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணி சொல்லும்பொழுது 2, 3, 1ம் அன்பிளசன்ட் நியூஸ் ரொம்ப ஏதாவது கொஞ்சம் பேட் விஷயங்கள் லைக் அன்பிளசன்ட்னா நல்ல விஷயங்கள் கிடையாது. நல்ல விஷயங்கள் அற்ற, அதே மாரி பிரிவு சம்மந்தப்பட்டது. பிளஸ் ப்ளூரல் ப்ரொனவுன்ஸ் வரும்பொழுது நம்ம 1, 2, 3 யூஸ் பண்ணுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இது என்ன விஷயம்? நல்ல விஷயம். அதனால
2, 3, 1. இங்க ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ஃபெயிலியர். ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்ப அதுக்கு நம்ம பொறுப்பேத்துக்கணும். இப்ப இது வந்து நெகட்டிவான விஷயம். லைக் நல்ல விஷயம் இல்ல. அன்பிளசன்ட் நியூஸ். இங்க 1, 2, 3. ஓகே. ஸோ கிரிக்கெட் டீம் தோத்து போச்சுன்னா கேப்டன் தான் பொறுப்பேத்துக்குவாரு. தோத்ததுக்கு. ஆனா ஜெயிச்சதுன்னா எல்லா பிளேயர்ஸும் நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லுவாரு. அதே கான்செப்ட் தான். ஓகே. அடுத்தது ரூல் 3. ரூல் 3 பார்த்தோம்னா, கம்பேர் பண்ணும்பொழுது, ஏதாவது 2 ப்ரொனவுன கம்பேர் பண்றோம் அப்டின்னா, அது வந்து சேம் கேஸா தான் இருக்கணும். அதாவது ஒண்ணு வேற சப்ஜெக்டிவ் கேஸ்ல சொல்றோம்னா, சப்ஜெக்டிவா தான் இருக்கணும். ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல இருந்தா, ஆப்ஜெக்டிவ் கேஸா தான் இருக்கும். சிம்பிள். ஒருத்தன் அவன் நல்லா படிக்கிறான். நீ ஏன் நல்லா படிக்கல? அவனுக்கு குடுத்தீங்க. எனக்கு ஏன் குடுக்கல? அதேதான் இல்லையா? ஓ! அவன் நல்லா படிக்கிறான். நீ நல்லா படிக்கல. ஹி அண்ட் யூ சப்ஜெக்டிவ் கேஸ். அவனுக்கு குடுத்தீங்க. எனக்கு ஏன் குடுக்கல? ஹிம், மீ. ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஸோ எந்த ப்ரொனவுன் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுதும் நம்ம சேம் அது என்ன ஃபார்மேட்ல இருக்கோ, அதே கேஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் ஆஸ் இன்டெலிஜென்ட் ஆஸ் ஷி. அவன், அவள். ஓகே. அவன் எவ்வளோ அறிவாளியோ, அதே மாரி அவளும் அறிவாளி. அவ எவ்வளோ அறிவாளியோ, அதே மாரி அவனும் அறிவாளி. ஸோ இங்க அவன், அவள் தான் யூஸ் பண்றோம். 2மே சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்றோம். ஸோ கம்பேரிசன் அப்போ கேஸ் மாறாது. ஓகே. அடுத்தது if a subject begins with it as a subject followed by any be form, any of the be form verb, then it should be subjective case. இது வந்து இந்த சென்டென்ஸ் ரூல் சென்டென்ஸ்ல கிராமர் பார்க்காதீங்க. நான் ஜஸ்ட் ஷார்ட் ஃபார்மா அங்கங்க போட்டிருப்பேன். நம்மளுக்கு புரிஞ்சா போதுங்கிறதுக்காக. சரியா? சோ எந்த ஒரு சென்டென்ஸும் இட் வந்து சப்ஜெக்ட்டா வந்து அதை தொடர்ந்து ஒரு பி ஃபார்ம் வெர்ப் வந்துச்சுன்னா பி ஃபார்ம் வெர்ப்னா என்னது? பி இஸ் என்ன இன்னைக்கு வர மாட்டேங்குது ஒழுங்கா. ஈஸ், வாஸ், என்னோட பென் டேப்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் அட்லீஸ்ட் புரியுது இல்லைங்களா? ஈஸ், வாஸ், வேர், ஈஸ், ஆம், ஆர், வில் இதெல்லாம் நம்மளுக்கு பி ஃபார்ம் வெர்ப்ஸ் வரும் இல்லையா? ஸோ இப்போ இந்த பி ஃபார்ம் வெர்ப் ஏதோ ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா இட்டுங்கிறது ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பி ஃபார்ம் வெர்ப் இங்க வாஸ் வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நம்மளுக்கு வரக்கூடியது சப்ஜெக்டிவ் கேஸ்ல தான் வரும். சப்ஜெக்டிவ் கேஸ்ல தான் வரும். ஓகே. புரியுதா? ஸோ எந்த சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்டிவ் கேஸ்ல ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் லைக் இட்ல ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் நமக்கு அதை தொடர்ந்து வர வேண்டியது சப்ஜெக்டிவ் கேஸ். அதாவது ஐ, யூ, ஹி, ஷி, இட், தே இதுதான் வரணும். மீ, ஹிம், ஹர் அந்த கான்செப்ட் அது ஆப்ஜெக்டிவ் அது வரக்கூடாது. ஸோ இட் வாஸ் வி. இங்க வந்து இட் வாஸ் அஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம டோர் தட்டும்போது இல்ல நம்ம வடிவேல் டயலாக் சொல்லுவார்ல, யார்ரா அது? ஸ்னேக் பாபு இல்லையா? யார் அந்த ஸ்னேக் பாபுன்னா, "இட்ஸ் மீ" அப்படி சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் "இட்ஸ் மீ" அப்படின்னா, "இட் இஸ் மீ" அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இங்க வந்து இட்டு, இட்டுக்கு அப்புறம் ஒரு பி வெர்ப், பி வெர்ப்க்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? ஏதோ ஆப்ஜெக்டிவ் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல அக்செப்டபிள். நம்ம சொல்லும்பொழுது வைட்லி ஓகே சொல்லுவாங்க. பட் நம்ம ப்ராப்பரா கிராமட்டிக்கலா பார்த்தோம்னா, நம்ம இட்டுக்கு அப்புறம் ஒரு பி வெர்ப் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் சப்ஜெக்டிவ் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸ்னேக் பாபு அவ்வளவா படிக்கல. அவருக்கு இந்த கிராமர் ரூல்ஸ் தெரியாது. அவர் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதல. பட் நம்ம எழுதுறோம். அப்ப நமக்கு கரெக்ட்டா ரூல்ஸ் தெரியணும். ஸோ இட்ஸ் மீ இல்ல. இப்ப இதையே தமிழ்ல சொன்னா, இது இட் அது மீ. மீங்கும்போது மீங்கும்போது என்னது? என்னை. இது என்னை. அப்படியா சொல்லுவோம்? அது நான் தான். ஒரு ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ பார்க்குறோம். அதுல வந்து இது யாரு அப்படின்னா, அது நானு அப்படிம்போம். நானுங்கிறது ஐ. அது என்னை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்ல இல்லையா? கதவு தட்டுறாங்க யாருன்னா, நான் தான்ப்பா அப்படிங்கிறோம். என்னை தான்ப்பா அப்படிங்கிறோமா? இல்ல இல்லையா? ஸோ, இட்டுக்கு அப்புறம் வரும்பொழுது நம்மளுக்கு ஐ தான் வரணும். லைக் சப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரணும். ஆப்ஜெக்டிவ் கேஸ் வரக்கூடாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கதவு தட்டுறது கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஒரு வேளை எங்கேயாவது நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங்ல இட்டுக்கு அப்புறம் ஒரு பி ஃபார்ம் வரும்பொழுது அத பார்த்தோனயே நம்ம என்ன ஞாபகம் வரணும்? ஓ கதவு தட்டுறாங்க. இல்ல ஒரு நம்ம பழைய ஃபோட்டோவ பார்த்து, "இந்த பையன் யாரு?" அப்படிங்கிறாங்க. அது நானு. இந்த பொண்ணு யாரு? அது நான் தான் அப்படிங்கிறோம். இந்த நான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை இல்ல நான். சப்ஜெக்டிவ் கேஸ். அடுத்தது ஈச் அதர், ஒன் அனதர். ஈச் அதர்னா 2 பேர் இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம். ஒன் அனதர்னா
2க்கும் மேற்பட்ட அதாவது 3ஓ இல்ல அதுக்கு மேற்பட்ட பொருட்களோ இருக்கும்பொழுதோ, ஆட்கள் இருக்கும்பொழுதோ சொல்லுவோம். The 2 sisters quarreled. The 2 sisters 2 சிஸ்டர்ஸ் they struck each other. each other 2ங்கனால each. After the test, the studentsனா நெறைய பேர் more than 2 discussed the paper with one another. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரூல்ஸா நம்ம சொல்றோம். ஆனா இது நம்ம நார்மலாவே அ தமிழ்ல நம்ம பேசும்பொழுது பேச்சு வழக்குல இருக்க எல்லா விஷயங்கள் தான். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது கிராமர் வந்து நம்மளுக்கு ப்ரொனவுனு, ரூல்ஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம பேச்சு வழக்குல நம்ம தமிழ்ல என்னென்ன பண்றோமோ, அதே தான் அப்படியே வருது. ஓகே. ஸோ ஜஸ்ட் ரிலேட் பண்ணிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். ஓகேயா? ஈச் அதர்ங்கும்போது அவங்களுக்கு அவங்க 2 பேத்துக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனுங்க 2 பேரும் அவனுங்க 2 பேத்துக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. அவனுங்க 2 பேரும் அவனுங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம அவனுங்க 2 பேத்துக்குள்ள பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நெறைய பேர்னா, அவிங்க அவங்களுக்குள்ளயே பேசிக்கிட்டாங்க. அவங்க அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிம்போம். அவங்களுக்குள்ள அவங்க 2 பேத்துக்குள்ள. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஈச் அதர்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அந்த 2 பேத்துக்குள்ளங்கிறத நம்ம சொல்லிருவோம் தமிழ்ல. அடுத்தது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இல்லையா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ங்கிறது என்னன்னா, ஒரு சப்ஜெக்டும், ஒரு ஆப்ஜெக்டும் ஒருத்தரையே குறிக்குது. இப்போ எக்ஸாம்பிள்க்கு ஐ இப்ப பாரு ஐ வேண்டாம். ஹி கால்ட் ஹர். இப்ப கால்ட் எழுதியிருக்கேன். அதனால இதுக்கு இதுவே பண்ண முடியாது. ஆப்வியஸா நம்ம யாரையாவது கூப்பிடணும். இப்ப ஹிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஹர்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஐ மீன் ஒரு நவுன். இப்போ ப்ரொனவுன். இப்ப இவங்க சப்ஜெக்ட்டா வொர்க் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஃபோன் எடுக்குறாங்க. ஃபோன் எடுத்து என்ன வொர்க் பண்றாங்க? கால் பண்றாங்க. இல்லையா? யாருக்கு கால் பண்றாங்க? இவங்களுக்கு கால் பண்றாங்க. ஹர். இப்ப இவங்க ஆப்ஜெக்ட். ஸோ செய்யறவங்க ஒருத்தர், அந்த செயல பெறுறவங்க ஒருத்தர். நான் ஃபோன் எடுத்து கால் பண்ணேன்னா, கால் பண்றது என்னோட ஃபோன்லருந்து நான் அவுட் கோயிங் காலும், இன்னொருத்தருக்கு இன்கமிங் காலும் வரும். ஸோ ஐ அம் த சப்ஜெக்ட் அண்ட் அந்த இன்னொருத்தர் வந்து ஆப்ஜெக்ட். அதுவே நான் வந்து ஐ என்ஜாய்ட். இப்ப இங்க என்ஜாய்ங்கிற ஒரு வெர்ப் நடக்குது. நான் ஒரு என்ஜாய் பண்றேன். நான் ஒரு செயல் செய்றேன் அப்படிங்கும்பொழுது, இந்த என்ஜாய்டு வந்து நான் வந்து ஜாலியா இருந்தேன். யாரு ஜாலியா இருக்கிறதும் நான் தான். லைக் சப்ஜெக்டும் நான் தான். அந்த ஜாலியா இருக்கிற விஷயம் யாருக்காக சேருது? எனக்கே தான் சேருது. அப்ப இந்த 2மே நான் தான் அப்படிங்கும்பொழுது, இங்க எனக்கு என்ன வரணும்னா, ஆப்ஜெக்ட் இல்லாத ஆ ரிஃப்ளெக்சிவ் லைக் ஆப்ஜெக்ட் இல்லாத பொழுது, ஒரே பெர்சன் தான் சப்ஜெக்ட்டாவும், ஆப்ஜெக்ட்டாவும் இருக்காங்கங்கும் பொழுது, ஐ என்ஜாய்ட் நான் தான் ஆப்ஜெக்ட். அதனால நான் ஐ என்ஜாய்ட் மீ அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப். இது என்ன மை செல்ஃப்ன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஓகே, ஃபைன். அதேதான். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நான் எனக்கே பண்ணிக்கிட்டேன். நானே நல்லா என்ஜாய் பண்ணேன். நான் தனியாவே பண்ணிக்கிட்டேன். அந்த மாரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். ஸோ இப்ப இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுக்கு சப்ஜெக்டும், ஆப்ஜெக்டும் ஒண்ணாவே இருக்கும்போது நம்ம அத யூஸ் பண்ணுவோம். ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப் அட் த பார்ட்டி. ஷி ஆக்சிடென்டலி கட் ஹெர்செல்ஃப். அவ கைய கட் பண்ணிக்கிறா. இப்ப கைய கட் பண்றா. யாரோட கை? அவளோட கைய தான் அவளே தான் கட் பண்ணிக்கிறா. அப்போ செய்யறதும், அ கட் பண்ணது அவ. கட் பண்ணப்பட்ட ஆள் யாரு? அவளே தான். ஸோ அதனால நம்ம அப்படி சொல்றோம். ஓகே. இங்க வந்து முக்கியமான விஷயம். இந்த வார்த்தைகள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்சென்ட், அக்வைட், அடாப்ட், அட்ஜஸ்ட், அம்யூஸ், அப்ளை, அவைல், அவெஞ்ச், பிஹேவ், பிளேம், கட், ட்ரை, என்ஜாய், எக்ஸர்ட், ஹெல்ப், ஹர்ட், இன்ட்ரோடியூஸ், கில், ப்ரைட், ரிகன்சைல், ரிசைன். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தைகள். நான் புதுசா இதுக்கு மீனிங் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எல்லா வார்த்தைகளும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகள் எங்க வந்தாலும், எந்த சென்டென்ஸ்ல வந்தாலும் அது நம்மளுக்கு கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வரணும். அந்த சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதுக்கேத்த மாரி வரணும். ஐனா மைசெல்ஃப், ஷீனா ஹெர்செல்ஃப், ஹீனா ஹிம்செல்ஃப், தேனா தெம்செல்ஃப் இந்த மாதிரி அதுக்கேத்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் கண்டிப்பா வரணும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம சொல்லும்பொழுது எது பொத்தம் பொதுவா அப்படியே ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போ முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். புரியணும். ஓ! இதுதானே அப்படிங்கிறது. அதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு ஒரு வேள கன்ஃப்யூஷன்ல இருந்திருந்தா கூட, இப்ப நம்ம இத டிஸ்கஸ் பண்ணும்போது, அட இதத்தான் நம்ம இப்படி யோசிச்சோமா? அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன் குறையும் இல்லைங்களா? அதுக்காக. ஓகே. ஃபைன். இப்ப நம்ம சொன்ன மாரி இந்தந்த வார்த்தைங்க எல்லாத்துக்கும் நம்மளுக்கு எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப நம்ம சொன்ன மாரி இந்தந்த வார்த்தைங்களுக்கு கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். அதேபோல சில வெர்ப்ஸ்க்கு கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணக்கூடாது. அது எந்தெந்த மாரி அப்டின்னா, கீப், குவாலிஃபை, பாத், வாஷ், ஷேவ், டிரெஸ், ஹைட், ரெஸ்ட், ஸ்டாப், டர்ன், மூவ்.
அன்லெஸ் அன்டில் இது வந்து அ வேற யாரோ ஒருத்தர் மேல பண்றோம். லைக் இந்த மூவ் பண்றதெல்லாம் வந்து ஷி டர்ன்ட் த ஆரோ. ஹி மூவ்ட் த பைசைக்கிள். இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வராத வரைக்கும் நம்ம நார்மலா பார்க்கும்பொழுது நம்ம நம்மளுக்கே பண்ணிக்கிறது தான். இப்போ பாத் பண்றதுன்னா, நம்மளே தான் நம்ம குளிச்சுக்குவோம். நம்மளுக்கு நம்ம குளிக்கிறோம். ரைட். ஷேவ் பண்றது அவங்கவங்களுக்கு அவங்க ஷேவ் பண்ணிக்குவாங்க. ட்ரெஸ் பண்றது நம்ம ட்ரெஸ் பண்ணிக்குவோம். ஸோ இங்க என்ன விஷயம்னா, எனக்கு நானே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேங்கிறதுனா ஒரு பெரிய விஷயமா சொல்ல மாட்டோம். நான் ட்ரெஸ் பண்ணிட்டேன். நான் குளிச்சுட்டேன். நான் ஷேவ் பண்ணிட்டேன். இந்த மாரி தான் நம்ம சொல்லுவோமே ஒழிய, எனக்கு நானே ஷேவ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நானே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நானே குளிச்சுக்கிட்டேன். இந்த மாரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? எஸ். அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் ஆப்வியஸா பார்க்கும்பொழுதே, தனக்கு தானே செய்து கொள்கிற நார்மலான யூசுவலான வேலைகள். இது வந்து மக்கள் அவங்கவங்களுக்கு அவங்கவங்க செஞ்சுக்கிறது தான். இது புதுசா எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ண மாட்டோம். அன்லெஸ் அன்டில் யூ ஆட் சம் அதர் ஆப்ஜெக்ட். இப்ப நான் வேற எதையாவது டர்ன் பண்றேன். நான் நின்னுட்டு இருக்கேன். நான் டர்ன் ஆகுறது ஐ டர்ன்ட் மை செல்ஃப்லாம் கிடையாது. ஐ டர்ன்ட் அவ்வளோதான். இதுவே நான் வந்து வேற எதையாவது டர்ன் பண்றேன். ஐ டர்ன்ட் த கார், ஐ டர்ன்ட் த ஸ்டீரிங் இந்த மாரி ஏதாவது வந்துச்சுன்னா, வேற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது தட் இஸ் ஓகே. தனக்கு தானே செய்து கொள்ளும்பொழுது, நம்ம இந்த மாதிரி அடிஷனலான ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது யூஸ் பண்ணாலும் அர்த்தமே கிடையாது. ரைட். ஓகே. ஃபைன். அடுத்தது ரூல் 8. To avoid repetition of a singular noun, that of is used. To avoid the repetition of a plural noun, those of is used. ஸோ சிங்குலர் நவுன ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கறக்கு பதிலா, இப்போ ஒரு நவுன ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காம இருக்கறக்கு தான் ப்ரொனவுன் வந்துச்சு. ஸோ அந்த நவுன் வந்து சிங்குலர் நவுனா இருந்துச்சுன்னா, அது திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்காம இருக்கறக்கு தட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ளூரல் நவுன வந்து ரிப்பீட் ஆகாமயே இருக்கறக்கு தோஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். அது என்ன? இங்க த பாப்புலேஷன் ஆஃப் சைனா இஸ் மோர் தேன் தட் ஆஃப் இந்தியா. இப்ப இங்க தட் ஆஃப் என்ன சொல்ல வருதுன்னா, த பாப்புலேஷன் ஆஃப் சைனா இஸ் மோர் தேன் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா. இந்த பாப்புலேஷன்ங்கிற இந்த நவுனுக்கு வந்து ரிப்பீட் பண்ண வேண்டாங்கறக்காக தட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவோட பாப்புலேஷன், சைனாவோட பாப்புலேஷன் 2யும் பத்தி சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இங்க த டீச்சர்ஸ் அட் ஏபிசி ஸ்கூல் ஆர் ஃபார் பெட்டர் தேன் தோஸ் ஆஃப் எனி அதர் ஸ்கூல். தோஸ் ஆஃப். இப்ப இங்க தோஸ் ஆஃப் எதுக்கு வந்திருக்கு? இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, த டீச்சர்ஸ் அட் ஏபிசி ஸ்கூல் ஆர் ஃபார் பெட்டர் தேன் எனி அதர் டீச்சர்ஸ் லைக் தேன் அதர் டீச்சர்ஸ் ஆஃப் எனி அதர் ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். மற்ற ஸ்கூல்ஸ்ல இருக்க டீச்சர்ஸை விட ஏபிசி ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க டீச்சர்ஸ்ங்கிறது ப்ளூரல். அதனால அதுக்கு பதிலா நம்ம ரிப்பீட் பண்ணாம தோஸ் ஆஃப்னு யூஸ் பண்ணியிருக்கோம். டீச்சர்ஸ் மறுபடியும் டீச்சர்ஸ்ன்னு சொல்லாம தோஸ் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்தது திஸ் சிங்குலர் நியரர், தீஸ் ப்ளூரல் நியரர், தட் சிங்குலர், ஃபர்தர், தோஸ் ப்ளூரல், ஃபர்தர். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். பக்கத்துல இருந்தா இது, ஒன்று இருந்தா இது, நெறையா இருந்தா இதுங்க. தூரமா இருந்தா அது, ஒன்று இருந்தா நெறையா இருந்தா அதுங்க. திஸ் இஸ் மை சீட். இது என் சீட். தட் இஸ் யுவர் சீட். அது உன் சீட். திஸ் இஸ் மைன். இது என்னது? என்னுடையது. தோஸ் ஒன்ஸ் ஆர் யோர்ஸ். அதுங்க தான் உன்னோடது. ஷி இஸ் சச் a குட் கேர்ள் ஹஸ் நெவர் ஹர்ட்ஸ் எனிஒன். ஆ ஓகே. ஆக்சுவலி இங்க இது வர தேவையில்ல. சச் வந்துச்சுன்னா எப்பயுமே ஆஸ் தான் வரணுங்கிறதுக்காக போட்டது. மேபி ஐ திங்க் வேற எங்கேயாவது அது இருக்கும். ஓகே. வில் see that. இல்லன்னா நான் I'll tell you. ஓகே. மேபி நான் அந்த ரூல் மென்ஷன் பண்ணாம எக்ஸாம்பிள் எழுதியிருப்பேன்னு நெனைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஓகேங்களா? சில ப்ரொனவுன்ஸ் வந்து எப்பயுமே சிங்குலர் தான் அண்ட் எப்பயுமே சிங்குலர் வெர்ப்ஸ் தான் வரும். சிங்குலரா இருக்கும்போது சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, சிங்குலர் வெர்ப்ஸ் தான் வரும். உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, அ பாடி, திங் அண்ட் ஒன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இங்க என்னன்னா, எனி, எவ்ரி, நோ, சம். இதுதான் இந்த 4ம் தான் வந்து நம்மளுக்கு இதுல வருது. எனிபாடி, எனிதிங், எனிஒன். எவ்ரிபடி, எவ்ரிதிங், எவ்ரிஒன். நோபடி, நத்திங், நோ ஒன். சம்படி, சம்திங், சம்ஒன். ஸோ இந்த 4ம் எனி, எவ்ரி, நோ, சம் இந்த 4யும் பாடி, திங், ஒன் இந்த 3க்கும் சேர்த்தும் பொழுது இந்த இந்த வார்த்தைகள் சேர்ந்து வந்துச்சுன்னா, எப்பயுமே இதுங்க சிங்குலர் தான். இதோட மீனிங்கே தெரியும். எனிபடி யார் வேணா, யாரா வேணா இருக்கலாம். லைக் ஒருத்தங்க. எதுவா வேணா இருக்கலாம். எவனா வேணா இருக்கலாம்.
இதே கான்செப்ட் தான். ஸோ, நோபடி நோஸ் மை ஸ்ட்ரகிள். யாருக்குமே என் கஷ்டம் தெரியாது. அந்த யாருங்கிறது சிங்குலராவும் இருக்கலாம், ப்ளூரலாவும் இருக்கலாம். பட் நம்ம சிங்குலர் ஃபார்மா தான் யூஸ் பண்றோம் எப்பயுமே. யாருக்கும்னா, உனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அப்போ உனக்குங்கிறதும் ஒருத்தங்க, அவனுக்குங்கிறது அவனும் ஒருத்தங்கன்னு சிங்குலர். எவ்ரிதிங் இஸ் ராங் ஹியர். எல்லாமே இங்க தப்பா இருக்கு. சம்ஒன் ஹேஸ் ஸ்டோலன் மை பென். யாரோ என் பென் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த யாரோ, எவரோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சிங்குலர் தான். சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது when a relative pronoun who which that is used as a subject, it takes a singular or plural verb according to the uh, verb to accord with its antecedent. That is, if the subject is singular, use a singular verb and vice versa. Antecedentங்கிறது என்ன? Antecedentங்கிறது முன்னாடி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இங்க ரிலேட்டிவ் ப்ரோனவுன் whoஓ, whichஓ, thatஓ. இங்க எங்க இருக்கு இந்த சென்டென்ஸ்ல? இங்க பாருங்க. தட்டுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை. இந்த வார்த்தை வந்து சிங்குலரா இருந்தா சிங்குலரா இருக்கும். ப்ளூரலா இருந்தா ப்ளூரலா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. இங்க பாருங்க. This is one of the schools that provide a monthly planner in advance. இங்க ஸ்கூல்ஸ்ன்னு இருக்கு. ஸ்கூல்ஸ்ங்கிறது ப்ளூரல். ப்ளூரலுக்கு ப்ரொவைட். ப்ளூரல் வெர்ப். இதுவே இங்க ஸ்கூல்னு இருந்துருந்துச்சுன்னா, இங்க வந்து நம்மளுக்கு ப்ரொவைட்ஸ்ன்னு வந்திருக்கு. அவ்வளவுதான். ஓகே. ஸோ நடுவுல எங்கேயாவது வந்து நம்மளுக்கு அது வந்து சப்ஜெக்டிவ் கேஸ்ல நம்ம ஹூவோ, விச்சோ, தட்டோ யூஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ, ஆன்டிசிடென்ட் இது நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ, அந்த வார்த்தை சிங்குலரா இருந்தா வெர்பும் சிங்குலர். அந்த வார்த்தை ப்ளூரலா இருந்தா வெர்பும் ப்ளூரல். அப்படிதான் வரும். ஓகே. அதேபோல இது வந்து ரொம்ப முக்கியம். ரூல் நம்பர் 12 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இது வந்து நெறைய எரர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆ எப்படி வச்சுக்கலாம்னா, நம்ம இந்த டேபிள்ல இருந்தே நான் சொல்லட்டுமா? இப்போ 2 விஷயம் தான் இருக்கு. பொருள்னு எடுத்துக்கலாம். 2 பொருள் தான் இருக்கு. இல்ல 3ஓ 3க்கு அதிகமாவோ லைக் 2க்கு மேற்பட்ட பொருள் இருக்கு. இந்த 2 தான் கான்செப்ட் நம்மளுக்கு கவுண்ட்ல. இப்போ 2 விஷயம் தான் இருக்கு. அதுல எந்த விஷயமுமே இல்ல. 0 அப்டின்னா நெய்தர். அதாவது 2 விஷயம் டோட்டல்ல 0 அப்படிங்கும் பொழுது நெய்தர். 2மே இல்ல. நெய்தர் ஹிம் நார் மீ விசிட்டட் த பார்க். சாரி ரிசீவ்ட் த அவார்ட். ஸோ அவனுக்கும் வரல, எனக்கும் வரல. அதுவே நன் ஆஃப் அஸ் நியூ திஸ். நன் ஆஃப் அஸ்னா எங்க யாருக்குமே தெரியாது. ஆனா இங்க வந்து 0 தான். பட் 0 பார் மோர் தேன் 2. ஓகே. புரியுதா? 2 பேர் தான் இருக்காங்கன்னா நெய்தர் 2ல யாரோ ஒருத்தர். எனி ஒன் அப்படிங்கும் பொழுது ஈதர். அதே போல எனிங்கும்போது லைக் ஏதோ ஒண்ணு அப்படின்னா இந்த 3க்கு மேற்பட்டதுக்கு எனி யூஸ் பண்ணணும். அதே போல 2 பேத்தையுமே 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேருமேனா போத். நெறைய பேர் இருக்காங்க. அது நெறைய பேருமே சொல்றோம் அப்படின்னா ஆல். ஓகே. அதாவது இங்க 2 நான் ஏன் எழுதியிருக்கேன்னா, இது 2/2னா போத். இது இன்கேஸ் 3 இருக்காங்கன்னா 3/3னா ஆல். ஓகே. ஸோ இது 2ங்கிறத விட உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆறதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம்னா, ஆல்ன்னு எழுதினா கன்ஃப்யூஸ் ஆகுமா? ம். கம்ப்ளீட்ன்னு எழுதிக்கலாமா? கம்ப்ளீட் நம்பர்ன்னு எழுதிக்கலாமா? கம்ப்ளீட் பிக்சர், கம்ப்ளீட் திங்ஸ், கம்ப்ளீட் நம்பர்ன்னு எழுதிக்கலாம். புரியுது இல்லையா? இருக்க எல்லாத்தையுமே சொல்றதுக்கு 2 தான் இருக்குன்னா 2யுமே சொல்றோம்னா போத். நெறைய இருக்கு. நெறைய எல்லாத்தையுமே சொல்றோம்னா ஆல். ஓகே. இதுவே நெகட்டிவ்ல சொல்லும் பொழுதும் நீதர், நன் வந்து 0க்கு வந்துரும். ஈதர், எனி. ப்ளூரலுக்கு போத், ஆல். அதே கான்செப்ட் தான். நெகட்டிவ், சிங்குலர், ப்ளூரல். சிங்குலர்னா ஏதோ ஒண்ணு தான் இல்லையா? 1 இங்கே 1. ப்ளூரல்னா ஒன்றுக்கு மேற்பட்டது. நெறையா. அப்போ இங்க போத், ஆல். போத், ஆல். முக்கியமான ஒரு விஷயம் எப்பயுமே போத்ங்கிறது எப்பயுமே நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. போத்னா 2 பேரு தான். அவங்க 2 பேரும் அப்படிங்கிறது போத். ஸோ போத் வந்து எப்பயுமே நம்மளுக்கு பாசிட்டிவ்ல தான் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ்ல சொல்லணும்னா நம்ம நீதர்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நீதர்னா 2 பேருமே கிடையாதுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதனால நீதர். ஓகே. ஸோ இத இப்ப நாம பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பட் நார்மலா ஒரு 2 டைம் கேட்டு பாருங்களேன். ஈஸியா புரியும். ஓகே. டன். ஓகே. ஸோ அடுத்தது ஒன் ஒருத்தன் ஒருத்தனோட வாழ்க்கைய பார்த்துக்கணும். அவன் லைஃப்ப பார்த்துக்கணும். அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த ஒருத்தனோட தான் பார்க்கணும். ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். அந்த மாரிலாம் நம்ம பேசுவோம். ஸோ ஒன்று அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து அ ஆணுக்கும் யூஸ் பண்ணுவோம், பெண்ணுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓகே இப்போ வந்து ஒன் வந்ததுனால ஹிம்செல்ஃப் இல்ல ஹெர், ஹெர்செல்ஃப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது.
ஒன்னுங்கிறது சப்ஜெக்ட்டா யூஸ் பண்ணிட்டோம்னா, அப்போ ஒன் இல்ல ஒன் செல்ஃப்ங்கிறது தான் நம்மளுக்கு வரணும். இப்போ ஒன் ஷுட் ஃபினிஷ் ஒன்ஸ் வொர்க் இன் டைம். ஹிஸ் வொர்க் கிடையாது, ஹிம் வொர்க் கிடையாது, ஹிம்செல்ஃப் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் வொர்க். இதுல என்ன விஷயம்னா, நம்மளுக்கு ஜெண்டர் மோஸ்ட்லி தெரியாத இடங்கள் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இப்போ ஜெண்டர் அன்னோன்னா இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, அதுக்கு மேல் ஜெண்டர் தான் யூஸ் பண்ணிக்குவோம். உங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் 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 வேலைய பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அவ 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 வேலைய பார்க்கட்டும்னு ஜெனரலி சொல்ல மாட்டோம். ஏன்னா, அது வந்து நம்மளுக்கு பேச்சு வழக்குல அப்படிதான். அ ஆண் பால் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ, அதனால தான் இங்க வந்து ஹிம்மோ, ஹிம்செல்ஃபோ வரக்கூடாது அப்படின்னு குறிப்பா எழுதியிருக்கேன். ஹெர்ரோ, ஹெர்செல்ஃபோங்கிறது தனியாலாம் எழுதல. பிகாஸ் வி டோன்ட் கெட் கன்ஃப்யூஸ்ட் வித் தட். இப்போ ஒன் வந்து சப்ஜெக்ட்டா வந்துச்சுன்னா, நம்மளுக்கு ஒன் இல்ல ஒன் செல்ஃப் தான் யூஸ் பண்ணணும். ஹிம், ஹிம்செல்ஃப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்ஜெக்டிவ் கேஸ்லயும், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்லயும். ஓகே. ஓகே. அடுத்து ஒன் ஆஃப் மை அப்படின்னு வந்துச்சுன்னா, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எதுல பார்த்துருக்கோம்? நவுன்ல பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பட் சொல்றேன். ஒன் ஆஃப் மை அப்படிங்கும் பொழுது, அது கூட நம்மளுக்கு என்ன வரும்? ஒன் ஆஃப் தோஸ் இல்ல ஒன் ஆஃப் மை அப்படின்னு வரும்பொழுது, ஒன் ஆஃப் த அப்படின்னு வரும்போது, அது கூட நம்மளுக்கு ப்ளூரல் நவுன் வரணும். இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு வேளை சப்ஜெக்ட்டா வந்தா, அதை தொடர்ந்து வர அட்ஜெக்டிவ் நம்மளுக்கு அந்த நவுனோட ஜெண்டருக்கு மேட்ச் ஆகும். அது என்ன நவுனோட ஜெண்டர்? ஒ அங்க இருக்கிற எனக்கு ஒரு 10 அண்ணாங்க இருக்காங்க. என்னோட அண்ணங்கள்ல ஒருத்தன், அவன் பைக்க வித்துட்டான். அண்ணங்கள்ல ஒருத்தன், அவன் பைக்க வித்துட்டான். எங்க ஆ மாமாங்கள்ல ஒருத்தரு, அவரோட வீட்டுக்கு வந்தாரு. என் தங்கச்சிங்கள்ல ஒருத்தி, அவ கிளாஸுக்கு போனா. ஸோ, நம்ம எந்த ஜெண்டர் இப்ப அண்ணானா பையன், அக்கா இல்ல தங்கச்சினா பொண்ணு. ஸோ, அந்த ஜெண்டருக்கு ஏத்த மாரி அவன், அவள் மாத்தி யூஸ் பண்ற மாரியே தான் இங்கேயும். ஸோ, ஒன் ஆஃப் மை பிரதர்ஸ் ஹாஸ் சோல்ட் ஹிஸ் பைக். ஒன் ஆஃப் மை பிரதர்ஸ் பிரதர்ஸ்ங்கிறது மேல், அண்ணன்கள் இல்ல தம்பிகள். அவனுடைய பைக்க வித்துட்டான். இதுவும் மேல். ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் ஃபீமேல் ஹாஸ் பாட் ஹர் ட்ரீம் கார். ஃபீமேல். அவளோட ட்ரீம் கார் ஒருத்தி வாங்கியிருக்கா. என்னோட தங்கச்சிங்கள்ல ஒருத்தி அவளோட ட்ரீம் கார வாங்கியிருக்கா. அவளோட அவளோட அவள் கேர்ள். ஓகே. சிம்பிள். எல்லாமே நம்ம லாங்குவேஜ்ல தமிழ்ல யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா புரியும். ஏன்னா நம்ம பொறந்ததுலருந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதோட லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சென்டென்சஸ் அப்படியே மாத்துறது தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல அப்படி பண்ணக்கூடாது. தமிழ்ல இருந்து அப்படி டைரக்ட்டான்னு சொல்லி பார்ப்போம். பட் இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, விஷயங்கள் எல்லாமே ரூல்ஸா இருக்கிறது எல்லாமே நம்ம பேச்சு வழக்குல டெய்லி நம்ம பேசிட்டு இருக்கிற லாங்குவேஜ் தான். புதுசா வந்து மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஓகே. ரைட். அடுத்தது இப்ப பொசெசிவ் அட்ஜெக்டிவ் வந்து மை, அவர், யுவர், ஹிஸ், ஹர், தெயர். பொசெசிவ் ப்ரொனவுன் வந்து மைன், அவர்ஸ், யார்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், தெயர்ஸ். ஸோ இது என்ன? பொசெசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நவுனுக்கு முன்னாடி டைரக்ட்டா யூஸ் பண்ணலாம். பொசெசிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து நம்ம டைரக்ட்டா நவுனுக்கு யூஸ் பண்ண முடியாது முன்னாடின்னு சொல்றாங்க. அது என்ன பொசெசிவ்? இப்போ மை அப்டின்னா, என்னுடைய. அதுவே மைன் அப்டின்னா, என்னுடையது. அவ்வளதான் வித்தியாசம். யுவர் அப்டின்னா, உன்னுடைய. யுவர்ஸ் அப்டின்னா, உன்னுடையது. இல்ல உங்களுடையது, உங்களுடையது. அவர் அப்டின்னா, நம்முடைய. அவர்ஸ் அப்டின்னா நம்முடையது. இந்த தூங்கிறது எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இது என்னுடைய பேனா. அது அவர்களுடைய நட்பு. இதுவே அந்த பேனாக்கு முன்னாடி நம்ம இது என்னுடையது பேனா. அது அவர்களுடையது நட்பு. இந்த மாரி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? ஏன் சொல்ல மாட்டோம்னா, அது மீனிங் வராது. சிம்பிள் அதேதான். அதேதான். இப்போ இந்த என்னுடைய, உன்னுடைய இந்த ஏல முடியறது எல்லாமே நம்மளோட பொசெசிவ் அட்ஜெக்டிவ். மை, அவர், யுவர், ஹிஸ், ஹர், தெயர். உடையது அப்படின்னு முடியறது எல்லாமே பொசெசிவ் ப்ரொனவுன். மைன், அவர், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், தெயர்ஸ் அவ்வளோதான். இங்க ஹிஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து பொசெசிவ் ப்ரொனவுனாவும் யூஸ் பண்ணுவோம். பொசெசிவ் அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணுவோம். அவனுடையது அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அவனுடையன்னு யூஸ் பண்ணுவோம். அதனால 2ம் மாறாது. ஒன்னேவே தான் இருக்கும். நீங்க பாருங்க மை வந்து மைனா இருக்கு. அவர் வந்து அவர்ஸா இருக்கு. யுவர் வந்து யுவர்ஸ். ஹர் வந்து ஹர்ஸ். தேர் வந்து தேர்ஸ். ஆனா இந்த ஹிஸ் மட்டும் அப்படியே இருக்கு. ஓகே. ஹிஸ் வந்து ஹிஸ்ஸாவே இருக்கு. அதனால அது 2ஆவும் யூஸ் பண்ணுவோம்.
His family is a good family. அவனுடைய family நல்ல குடும்பம். இங்க அவனுடைய குடும்பம் நல்ல குடும்பம். ஓகே. ரைட். அடுத்தது பொசெசிவ் அட்ஜெக்டிவ் கூட அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஏற்கனவே பொசெசிவ்ங்கிறது அது உடைமை காட்டுறதுக்கு தான். என்னுடைய, உன்னுடையன்னு வந்துருச்சு. மறுபடியும் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு இன்னொரு உடைய, என்னுடைய உடைய, உன்னுடைய உடைய அப்படிலாம் வராது. ஏன்னா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் அப்படிங்கிறதே வந்து நம்ம உடையங்கிறத சொல்றதுக்கு தான் யூஸ் பண்றோம் இல்லையா? அப்ப மறுபடியும் மறுபடியும் நம்ம ஏற்கனவே என்னுடைய, உன்னுடையன்னு இருக்கும் பொழுது மறுபடியும் மறுபடியும் வந்து இது வந்து ரிப்பீட் பண்ண தேவை இல்லை. ஓகே. ஸோ யுவர்ஸ், ஹர்ஸ் அப்படின்னா அந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட மாட்டோம். யுவர்ஸ், ஹர்ஸ் அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் நாட் ரைட், திஸ் இஸ் ரைட். ஓகே. எஸ். மேடம் என்ன எவ்வளோ இருக்கு? அவ்வளோதான் இருக்கு. ஓகே. சிம்பிள். அடுத்தது ஹூ வந்து சப்ஜெக்டிவ் கேஸாகவும், ஹூம் வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸாகவும், ஹூஸ் வந்து பொசசிவ் கேஸாகவும் யூஸ் பண்ணுவோம். ஹூ வந்து சப்ஜெக்டிவ், ஹூம் வந்து ஆப்ஜெக்டிவ், ஹூஸ் வந்து பொசசிவ் கேஸ், உடைய, உடைமை, விச் அண்ட் தட், அது இது. இதுங்கெல்லாம் வந்து நான் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் திங்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். ராஜேஷ் அதான் 60 வயசு ஆச்சுல்ல, அவன் ரிட்டையர் ஆயிட்டான். சாரி, அவர் ரிட்டையர் ஆயிட்டார். டீச்சர்ஸ் அந்த டீச்சர்ஸ் புடிச்சு நெறைய திட்டுனாங்களே, எவனோ ஒருத்தனை திட்டுனாங்களே, அவன் தான் இவன். இந்த பையனத்தான் திட்டுனாங்க. இவனதான், இவனை. ராஜி, whose sister is a doctor, suggested to operate her. ராஜி, அவங்களோட ராஜி இருக்காங்களா, அவங்களோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க அக்காவே வந்து அதை ஆபரேஷன் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க அக்கா ஒரு டாக்டர், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ராஜியோடைய அக்கா. This is the pen which my brother bought for me. எங்க அண்ணன் எனக்கு வாங்கிட்டு வந்தான் அந்த பென் இதுதான். இதுதான். ஓகே. ஸோ இப்ப நம்ம சொல்லும்பொழுதே பார்த்தா, அ ராஜேஷ் அப்படிங்கிறவருக்கு 60 வயசு ஆயிருச்சு. அவர் ரிட்டயர் ஆயிருக்குன்னா, அதுதான் 60 வயசு ஆச்சுல்ல ராஜேஷ். அவரு ரிட்டயர் ஆயிட்டாரு. ராஜேஷ் இருக்கார்ல, அதான் அவரு 60 வயசு ஆச்சேப்பா அவரு. அவரு இருக்கார்ல, அவரு ரிட்டயர் ஆயிட்டாரு. இங்க அவருன்னு சொல்றோம். நேத்து செம்மத்தியா போட்டு வெளுத்தாங்களே அந்த டீச்சர்ஸ் எல்லாம். அவனத்தான். அவன்தான் இவன். அவனை. ஒருத்தன வெளுத்தாங்கல்ல, அவன்தான். ஹி இஸ் த பாய். இவன் தான் அந்த பையன். யாரு? நேத்து போட்டு வெளுத்தாங்களே, ஒருத்தன போட்டு வெளுத்தாங்களே, ஒருத்தனை, அவனை. Objective case. Simple. So, Rajesh, who is 60, has just retired. He is the boy whom the teacher scolded yesterday. என்ன விஷயம்னா, இந்த செயல் செய்றவங்களே வந்து சப்ஜெக்டிவ் கேஸ்ல யூஸ் பண்ணுவோம். ராஜேஷ் தான் ரிட்டயர் ஆயிருக்காரு. அவர பத்தி பேசுறோம். ஹூ டீச்சர்ஸ் அடிச்சிருக்காங்க. இப்ப அந்த அடி வாங்குனது யாரோ, அந்த அடி வாங்குன பையன் தான் இவன். அதனால அவன் ரிசீவரா இருக்கான். அதனால அவன் ஆப்ஜெக்ட்டா இருக்கான். இங்க வந்து டூயரா இருக்காங்க. அதனால சப்ஜெக்ட். இங்க வந்து ரிசீவரா இருக்காங்க. அதனால ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஓகே. சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் நம்ம நீ, நான், நாம்ங்கிறது வந்து என்னை, உன்னை, நம்மளைங்கிறது தான் கான்செப்ட். அடுத்து ராஜி, ஹூ சிஸ்டர். ராஜியுடைய சிஸ்டர். ராஜி, ஹூ சிஸ்டர் இஸ் அ டாக்டர். அவளுடைய அக்கா வந்து டாக்டர். அவளுடைய அக்கா டாக்டர். உடைமை. திஸ் இஸ் த பென் விச் மை பிரதர் பாட் ஃபார் மீ. இங்க வந்து பென் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு நான் ஹியூமன் பீயிங், ஒரு திங் அப்படிங்கிறதுனால நம்ம விச் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஃபைன். ஓகே. அடுத்து ஆல் யூஸ் பண்ணோம்னா, இது ஒரு ஆளுங்க மக்கள பத்தி பேசுறதுக்காக யூஸ் பண்ணும்பொழுது ஹூவும், பொருட்களை பத்தி பேசும்பொழுது தட்டும் யூஸ் பண்ணுவோம். ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இந்த தட் வந்து மின்ற பொருட்கள் பத்தி பேசுறோம். அதனால இது வந்து தட். ஆல் ஹூ ஆர் பிரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாம் ஷுட் வொர்க் ஹார்ட். இங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறது யாரு? பொருளோ இல்ல ஏதோ கிடையாது. நான் ஹியூமனோ கிடையாது. எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறது யாரு? ஸ்டூடண்ட்ஸ். அப்போ ஸ்டூடண்ட்ஸ்ங்கிறது பெர்சன பத்தி பேசுறது. பீப்பிள், பெர்சன் இல்லையா? ஒரு மனிதர். அப்போ ஹியூமன். அதனால நம்ம ஆல் ஹூ ஆர் பிரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம் ஷுட் வொர்க் ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே? எஸ். அடுத்தது நோ பொசெசிவ் அட்ஜெக்டிவ் வித் செப்பரேஷன், லீவ், எக்ஸ்கியூஸ், மென்ஷன், ரிப்போர்ட், பேர்டன், சைட், ஃபேவர். ஸோ நம்ம என்ன பண்றோம்? இந்த மாரி வார்த்தைகளுக்கெல்லாம் செப்பரேஷன், லீவ், எக்ஸ்கியூஸ், மென்ஷன், ரிப்போர்ட், பேர்டன், சைட், ஃபேவர். இந்த மாரி வார்த்தைங்க எது கூடயும் நம்ம பொசெசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ண மாட்டோம். அது என்ன? ஐ நீட் யுவர் ஃபேவர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஐ நீட் அ ஃபேவர் ஃப்ரம் யூ. ஐ நீட் அ ஃபேவர் ஃப்ரம் யூ. ஸோ இந்த யுவர்ங்கிறது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா
எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னு தான் கேட்போம். எனக்கு உங்களுடைய உதவி வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம். தமிழ்ல சம்டைம்ஸ் அத யூஸ் பண்ணுவோம். ஆ பட் உங்ககிட்ட இருந்து ஒரு வேலை ஆகணும். உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்காக ப்ரிபோசிஷன் யூஸ் பண்றோம். சோ இந்த வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்பரேஷன், லீவ், எக்ஸ்கியூஸ், செப்பரேஷன், லீவ், எக்ஸ்கியூஸ், மென்ஷன் எக்ஸ்கியூஸ் மீ, ரிப்போர்ட், பேடர்ன், சைட், ஃபேவர். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த வார்த்தைங்க எதுலயுமே நம்ம பொசெசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு சென்டென்ஸ்ல இந்த பொசெசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி இந்த வார்த்தைகள் வந்துருந்துச்சுன்னா, அதுல நம்மளுக்கு எரர் இருக்குன்ட்டு எரர் ஸ்பாட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகே? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். The same noun the same plus noun plus verb. அது என்ன the same plus noun plus verb? அதே போல the same plus noun plus verb கிடையாது. என்னது அது? புரியல இல்லையா? பார்க்கலாம் இருங்க. This is the same boy that scolded me. This is the same dress as mine. இங்க the same இங்கேயும் இருக்கு. The same இங்கேயும் இருக்கு. The sameக்கு அப்புறம் ஒரு noun இருக்கு. The sameக்கு அப்புறம் ஒரு noun இருக்கு. இப்போ இங்க இந்த நவுனுக்கு அப்புறமா ஒரு வேர்ப் இருக்கு. இங்க நவுனுக்கு அப்புறமா வேர்ப் எங்க? இல்ல. சோ இந்த சேம் நவுன் அதுக்கப்புறமா ஒரு வேர்ப் இருந்துச்சுன்னா, அங்க நம்ம தட் யூஸ் பண்றோம். அதுவே இந்த சேம்க்கு அப்புறம் ஒரு நவுன் இருக்கு. ஆனா நவுனுக்கு அப்புறம் வேர்ப் இல்ல அப்படிங்கும்பொழுது இங்க ஆஸ் யூஸ் பண்றோம். இந்த சென்டென்ஸ் மீனிங் பார்த்தா, இவன் தான் அந்த பையன். அதே பையன் என்னைய திட்டினான் பார்த்தீங்களா? அதே பையன் தான் இவன். இது என்னோட ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. இதுதான் வந்து வித்தியாசம். ஓகே. ஸோ சேம் நவுன் வேர்ப் வந்துச்சுன்னா தட்டும், சேம் நவுன் வேர்ப் வரல அப்படின்னா ஆஸும் யூஸ் பண்ணுவோம். அந்த நவுன தொடர்ந்து லைக் உடனே இல்ல, அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துச்சுன்னா. ஓகே. அடுத்தது தட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல தட்டும், விச்சும் நம்மளுக்கு மாத்தி மாத்தி குடுப்பாங்க. நெறைய எரர் ஸ்பாட்டிங்ல இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ விச்சா இல்ல தட்டா அப்படிங்கிறத நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் அ பிக் டாஸ்க் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ தட் எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்? இந்த 4 சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். இஃப் 2 ஆன்டிசிடென்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் பை அண்ட். 2 ஆன்டிசிடென்ட்ஸ்னா இந்த தட்டுக்கு முன்னாடி ஆன்டிசிடென்ட்ஸ்னா இதுக்கு முன்னாடி வருது இல்லையா? ஸோ 2 வார்த்தைகள் இந்த எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ சாரி. ஸோ இப்போ 2 ஆன்டிசிடென்ட்ஸ் வந்து ஆண்ட்ல ஜாயின் ஆயிருக்கு. அந்த 2ல 1 வந்து ஹியூமனும், இன்னொன்னு வந்து மனிதன் அல்லாத அதாவது அனிமலோ, பேர்டோ அந்த மாதிரியோ இல்ல ஒரு பொருளோ சேர்ந்து வருது அப்படின்னா, அப்ப வந்து நம்ம தட் யூஸ் பண்ணுவோம். அது என்ன கான்செப்ட்? புரியலையே மேடம் அப்படின்னா, த வுமன் அண்ட் த கேட் விமன் வந்து ஒரு ஹியூமன். கேட் வந்து ஒரு அனிமல் லைக் நான் ஹியூமன் பீயிங். ஸோ இது 2யும் ஆட் பண்ணியிருக்கிறது, சேர்த்து இருக்கிறது அண்ட். ஸோ 2 ஆன்டிசிடென்ட்ஸ் முன்னாடி வர 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து ஹியூமனாவும், ஒண்ணு வந்து நான் ஹியூமனாவும் நடுவுல அண்ட் வச்சு கனெக்ட் ஆயிருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, தட் தான் யூஸ் பண்ணோம். த விமன் அண்ட் த கேட் விச் ஐ சா எஸ்டர்டே வென் மிஸ்ஸிங் சொல்லக்கூடாது. பிகாஸ் விச்ங்கிறது நம்ம நான் ஹியூமனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க இங்க குறிக்கிற கேட்ட பத்தி மட்டும் பேசுறதுக்கு விச்சும், அந்த ஹியூமன பத்தி பேசுறதுக்கு வார்த்தையே இல்லாம போயிரும் இல்லையா? ஆனா தட்ங்கிறது 2க்குமே காமனா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. அடுத்தது நான் அந்த அந்த பெண்ணும், அந்த பூனையும் நேத்து நான் பார்த்த அந்த பெண்ணும், பூனையும் காணாம போயிருச்சு. அடுத்தது ஆஃப்டர் அ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரிங்கிறது நம்ம அட்ஜெக்டிவ்ஸ்ல பார்ப்போம். இருந்தாலும் நம்ம டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன்லயும் அட்ஜெக்டிவ்ஸ்லயும் நமக்கு தெளிவா புரியும். இருந்தாலும் இப்ப சொல்றேன். நம்ம ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு அட்ஜெக்டிவ் சொல்லும்போது நம்ம சூப்பர்லேட்டிவ் சொல்லுவோம். "நீ தான் பெஸ்ட்" அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் சூப்பர்லேட்டிவ். இப்போ குட், பெட்டர், பெஸ்ட், குட், பெட்டர், பெஸ்ட். பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல், தி மோஸ்ட். ஸோ இந்த மாரி சொல்லும்பொழுது இது வந்து சூப்பர்லேட்டிவ். இந்த 3 ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ். ஸோ அந்த மாரி வரும்பொழுது எப்பயுமே நம்ம தட் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க. ம். ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் குடுக்கலையா நானு?
He is the most beautiful boy that I have seen recently. ஸோ நம்மளுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும்பொழுது that யூஸ் பண்ணும். அடுத்தது everything, nothing, the only, any, all, everyone, none, nobody, no, much, the same, little, the few. இந்த வார்த்தைகள் எல்லாமே most of these are like நம்ம இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வரும்பொழுது டிட்டர்மைனஸோ இன்டெஃபினிட்டோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் இதெல்லாம் கலந்து இருக்கு. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகள் எது வந்தாலும் நம்ம அது கூட யூஸ் பண்ணக்கூடியது தட்டு தான். இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? த சேம் இருக்கு. இங்க என்ன இருக்கு? த சேம் இருக்கு. அதனால த சேம் பாய் that scolded me yesterday. இங்க நம்ம போன ரூல் பார்த்தோம் இல்லையா? ஒரு த சேம் கூட ஒரு நவுனு, நவுன் கூட ஒரு வெர்ப் அப்படி வந்தாலும் தட். அந்த ரூலும் அப்ளை ஆகும். இந்த ரூலும் அப்ளை ஆகும். நல்லா இருக்கு இல்லையா? அதே போல ஆல் வந்திருக்கு. ஆல் இங்க குடுத்துருக்காங்களா? எஸ் குடுத்துருப்பாங்க. இதோ குடுத்துருக்காங்க. ஸோ ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட். ஆல் விச் சொல்ல மாட்டோம். ஆல் தட் சொல்லணும். அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஸ்கில் that can be learned today? What is the skill that can be learned today? இங்க என்ன? ஸ்டார்டிங் வந்து ஒரு இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன்ல ஸ்டார்ட் ஆகுது. சென்டென்சஸ் பிகினிங் வித் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஸோ 1, 2, 3 அண்ட் 4 இந்த 4 சிச்சுவேஷன்ல நம்ம கண்டிப்பா தட் தான் யூஸ் பண்ணணும். விச் யூஸ் பண்ணக்கூடாது. ஹூவோ ஹூமோலாம் இங்க விஷயமே கிடையாது. தட்டா விச்சாங்கிறதுக்கு இந்த 4 சிச்சுவேஷன்ல தட்டுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஹூ ஹூம் ஹூஸ் எல்லாம் வந்து ஹியூமனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அது எங்க சப்ஜெக்டிவ் கேஸ்ல, ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல, பொசசிவ் கேஸ்ல உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. ஸோ இப்போ ரூல் நம்பர் 22. When two subjects are joined by as well as, with, along with, together with, and not, in addition to, but, besides, except, rather than, accompanied by, like, unlike, no less than, nothing but. இந்த வார்த்தைகள் எல்லாத்துலயும் இந்த 2 வார்த்தைகள் மூலமா ஏதாவது 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து சேருது அப்படின்னா, அந்த பையன் மட்டும் இல்ல, வாத்தியாருங்களும் போனாங்க. நம்ம சொல்லணும் அந்த பையன் கூட சேர்ந்து அந்த வாத்தியாரும் போனாரு. ஸோ இந்த மாரி பேசுவோம் இல்லையா? ஸோ ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து அவன் மட்டுமல்ல, அவங்களும் இல்ல, இவங்களும் சேர்ந்து. அதோட கிடையாது. 2 பேரும் ஒட்டுக்கா தான் போனாங்க. அவன் கூட சேர்ந்து இவனும், அவன் கூட சேர்ந்து இவனும் கெட்டு போயிட்டான். இந்த மாரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி 2 விஷயங்கள சேர்த்தற்கு நம்ம இந்த 2 சப்ஜெக்ட்ஸ சேர்த்தற்கு இந்த மாரி ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா, அப்ப இந்த பொசெசிவ் அட்ஜெக்டிவ்ங்கிறது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் கூட தான் வந்து அக்ரி பண்ணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு த ஸ்டூடண்ட் அலாங் வித் ஹிஸ் டீச்சர்ஸ். இங்க அலாங் வித்ன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஓகே. அலாங் வித் இந்த லிஸ்ட்ல இருக்கா? இருக்கு. ஸோ அலாங் வித் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டும், பின்னாடி ஒரு சப்ஜெக்டும் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் சப்ஜெக்ட் நம்பர் 1. திஸ் இஸ் சப்ஜெக்ட் நம்பர் 2. அப்போ த ஸ்டூடண்ட் அலாங் வித் ஹிஸ் டீச்சர்ஸ் இங்க என்ன வரணும்? இப்ப நம்ம இது வெர்புக்கு பேசல. நம்ம வந்து ப்ரொனவுன் பேசிட்டு இருக்கோம். அதனால நான் இங்க போகல. பட் இங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. யார் கம்ப்ளீட் பண்ணாங்க? ஸ்டூடண்ட் அவங்க டீச்சர்ஸோட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸ்டூடண்ட் அவங்க டீச்சர்ஸோட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸோ அவன் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். இங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கூட தான் வந்து ஃபார்ம் ஆகணும். நம்மளோட லைக் அக்ரி ஆகணும். நம்மளோட பொசசிவ் அட்ஜெக்டிவ். இப்போ டீச்சர்ஸ்னா தேர்ன்னு வரலாம். த ஸ்டூடெண்ட்னா ஒருத்தன். அது என்ன ஜெண்டர் நமக்கு தெரியல. அதனால ஹிஸ்ன்னு வரணும். இப்போ இந்த ஹிஸ்ஸா தேரானா ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு? S1 என்ன வந்திருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு பொசசிவ் அட்ஜெக்டிவா வரணும். இங்க S1 வந்து ஸ்டூடண்ட். அப்போ தேர் வரக்கூடாது. ஹிஸ் தான் வரணும். அதுதான் கரெக்ட். ஓகே. ஸோ இந்த வார்த்தைகள் ஜாயின் பண்றதுக்கு இதெல்லாம் வருதாங்கிறத பார்த்துக்கோங்க. இதுவுமே நம்மளுக்கு ரிப்பீட்டடா கேட்கிற ஃபார்மேட். ஸோ கலெக்டிவ் நவுன் குரூப்பா இருந்தா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். கலெக்டிவ் நவுன் குரூப்பா இருந்தா அது சிங்குலர் வெர்பும், கலெக்டிவ் நவுன் வந்து குரூப்பா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஆக்ட் பண்றாங்க இண்டிவிஜுவலா அப்படிங்கும்பொழுது அதுக்கு வந்து ப்ளூரல் வெர்பும் போடணும்னு சொன்னோம். அதே தான் இங்கேயும் அதே கான்செப்ட் தான். குரூப்பா இருந்தா சிங்குலர் அட்ஜெக்டிவ் ஆர் ப்ரோனவுன். செப்பரேட் இண்டிவிஜுவல்ஸா இருந்தா ப்ளூரல் அட்ஜெக்டிவ் ஆர் ப்ரோனவுன். ஓகே இதுதான் வித்தியாசம். The team has changed its strategy. போன தடவை நம்ம இந்த நவுன்ல இந்த ஹேஸ், ஹேவோட ஹேஸ், ஆர் இதை கான்சென்ட்ரேட் பண்ணோம். இப்போ இங்க கான்சென்ட்ரேட் பண்றோம். The team has changed its strategy. ஒரே யூனிட் அதோடது. The team are divided in their opinion. அவர்களுடைய. ஓகே. சிங்குலர், ப்ளூரல், அட்ஜெக்டிவ், ப்ரோனவுன்ஸ். அட்ஜெக்டிவ்னா அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் பத்தி சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட். If two singular nouns are joined by and,
And an article is used before the first singular noun. It means both the nouns are denoting the same person. இது ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா பாருங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனிக்கு ஒருத்தரே தான் ஓனர். அவரு தான் முதலாளி. அந்த கம்பெனியோட மேனேஜராவும் அவரே தான் இருக்காரு அப்டின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? ஓனரும், மேனேஜரும் அவரே தான் அப்டின்னா, அந்த ஓனரும், மேனேஜரும் அந்த ஓனர் மேனேஜர் இருக்கான்ல, ஓனராவே இருக்கார்ல, அவர் தான் வந்தாரு அப்டின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே ஓனரும், மேனேஜரும் 2 பேரும் வந்தாங்க அப்டின்னு நம்ம சொல்லுவோம். லைக் 2 பேர் வேற வேறயா இருந்தாங்கன்னா. இப்போ இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம 2 பேரும், 3 பேரும் அப்படின்னு நம்ம தனித்தனியா தமிழ்ல சொல்லிருவோம். ஈஸியா புரிஞ்சிரும். பட் இங்கிலீஷ்ல எப்படி புரியும்னா, இந்த ஆர்டிகில்ஸ் இருக்குல்ல ஏ அண்ட் அதெல்லாம். இது வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி மட்டும் போடுவாங்க. இன்னொரு நவுனுக்கு முன்னாடி வராது. ஓகே. இது 2யும் ஆண்ட்ல யூஸ் பண்ணி, இந்த ஓனரும், மேனேஜரும் ஓனராக இருக்கிற மேனேஜர், மேனேஜரா இருக்க ஓனர். அவங்க அவங்க வேலைய ஒழுங்கா செய்யல. அப்படி சொல்றோம். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி மட்டுமே ஆர்டிக்கிள் யூஸ் ஆயிருந்துச்சுன்னா, அப்ப இது 2மே ஒருத்தர பத்தி தான் சொல்லுது. அப்போ 2 சிங்குலர் நவுன்ஸ்க்கு முன்னாடியுமே நம்மளுக்கு ஆர்டிக்கிள் யூஸ் ஆகுது அப்டின்னா, இப்போ 3 மேனேஜர்ங்கிறது ஒருத்தரு, ஓனர்ங்கிறது ஒருத்தரு. அப்ப இங்க 2 பேர் இருக்காங்க. அப்ப நம்ம இது ப்ளூரல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெறைய பேர் இத மிஸ் பண்ணிருவோம். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல அண்ட் யூஸ் பண்ணி 2 சிங்குலர் நவுன்ஸ் ஆட் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி மட்டும் தான் நம்மளுக்கு ஆர்டிக்கிள் இருக்கு. அப்படின்னா அவங்க அந்த ஒண்ணே தான் ஒருத்தர பத்தியே தான் சொல்றோம். ஒண்ணுக்குமே 2க்கும் முன்னாடி முன்னாடி வந்து நம்மளுக்கு ஆர்டிகிள்ஸ் போட்டுருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தனித்தனி விஷயம். லைக் ஒவ்வொன்னும் தனித்தனி. அதனால நம்மளுக்கு ப்ளூரல் வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ரூல்ஸ். அடுத்தது அதேதான். 2 இல்ல நெறைய நவுன்ஸ் வந்து ஆண்ட்ல ஜாயின் ஆயிருக்கு. அண்ட் ஒவ்வொரு நவுனுக்கு முன்னாடியும் நம்ம ஈச்சோ, இல்ல எவ்ரியோன்னு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பத்தின செப்பரேட்டா சொல்றோம். ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டும், ஒவ்வொரு டீச்சரும் அப்டின்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொருத்தர பத்தியும் நம்ம சொல்றோம். இப்ப இங்க பாருங்க. ஒரு நவுனு, இங்க ஒரு நவுனு. இது 2ம் அண்ட்ல ஜாயின் ஆயிருக்கு. இங்க வந்து இதுக்கு முன்னாடி எவ்ரி, இதுக்கு முன்னாடி எவ்ரி. அதாவது டீச்சருக்கு முன்னாடி ஒரு நவுனுக்கு முன்னாடியும் எவ்ரி இருக்கு. இன்னொரு நவுன் ஸ்டூடண்ட்க்கு முன்னாடி எவ்ரி இருக்கு. ஆண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்படிங்கும்பொழுது, இத நான் என்ன சென்டென்ஸ்னா, ஆக்சுவலி இது என்ன சென்டென்ஸ்னா, எவ்ரி ஸ்டூடண்ட் வாஸ் இன் ஹிஸ் பிளேஸ். அதே போல, அண்ட் எவ்ரி டீச்சர் வாஸ் இன் ஹிஸ் பிளேஸ். ஸோ இப்படி சொல்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இத வந்து ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால, இந்த வாஸ் இன் பிளேஸ் வந்து வாஸ் இன் பிளேஸ் ரிப்பீட் பண்ண வேண்டாங்கிறதுனால அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் இது வர்றதுக்கு பதிலா நம்ம அண்ட் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். லைக் அதனால நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டும் அவன் இடத்துல இருந்தான். ஒவ்வொரு டீச்சரும் அவங்க இடத்துல இருந்தாங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தர பத்தியும் தனித்தனியா சொல்றோம். எவ்ரி இல்ல ஈச் அப்படின்னு சொல்றதுனால, கண்டிப்பா நம்ம அத சிங்குலர் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். சிங்குலர் அட்ஜெக்டிவ், சிங்குலர் வெர்ப் எல்லாமே சிங்குலரா தான் இருக்கணும். வாஸ் சிங்குலர். ஹிஸ். ஓகே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2க்கு முன்னாடியும் எவ்ரி வரணும். ஆண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கணும். அதே போல இஃப் மெனி அ பிளஸ் சிங்குலர் நவுன் இல்ல மெனி அண்ட் பிளஸ் சிங்குலர் நவுன் யூஸ் ஆகுதுன்னா, அது வந்து என்ன யூஸ் பண்ணணும்? சிங்குலர் ப்ரொனவுனும், பொசெசிவ் அட்ஜெக்டிவ், சிங்குலர் பொசெசிவ் அட்ஜெக்டிவும் யூஸ் பண்ணணும். Many a soldier has met his death in the battlefield. Many a soldier has singular verb met his death in the battlefield. Met his death in the battlefield. ஓகே. Many a soldierனா ஒருத்தர பத்தி நிறைய பேரு நான் ஒவ்வொருத்தருமே அப்படி நிறைய பேரு பட் ஒவ்வொரு உயிரும் முக்கியம் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தர பத்தி சொல்றோம். ஸோ லாஸ்ட் ரூல் a possessive adjective or a possessive noun should precede a gerund. Actually, sorry, the possessive pronoun. So, should precede a gerund.
ஒரு ஜெரண்ட் இருக்கு. அந்த ஜெரண்டுக்கு முன்னாடி கம்பல்சரி ஒரு பொசெசிவ் அட்ஜெக்டிவோ, இல்ல பொசெசிவ் நவுனோ தான் வரணும். வேற ஃபார்மேட் வரக்கூடாது. அது என்ன ஜெரண்ட்? ஜெரண்ட்ங்கிறது நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் இதுலயே. பட் இருந்தாலும் சொல்றேன். ஜெரண்ட் வந்து நம்மளுக்கு V1 ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து எப்ப நவுனா யூஸ் பண்றோமோ, அப்ப வந்து அத ஜெரண்டுன்னு சொல்லுவோம். நவுனா யூஸ் பண்ணா ஜெரண்டு, அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணா வேற. அது என்ன நவுனா யூஸ் பண்றது, அட்ஜெக்டிவா யூஸ் பண்றதுன்னா, வேற கிளாஸ்ல கண்டிப்பா நான் சொல்றேன். நெக்ஸ்ட் அட்வான்ஸ்ட் வெர்ப்ஸ் வரும் இல்லையா? ஸோ இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க. டஸ் ஷி மைண்ட் மை ஸ்டேயிங் ஹியர்? இங்க ஸ்டேயிங் அப்படிங்கிறது, இங்க ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹெல்பிங் அப்படிங்கிறது. இங்க ஸ்டேங்கிறது ஒரு வேர்பு. அது ஐஎன்ஜி சேர்ந்து ஸ்டேயிங் ஆகவும், ஹெல்ப்ங்கிறது ஒரு வேர்பு. அது ஐஎன்ஜி சேர்ந்து ஹெல்பிங் ஆகவும் மாறியிருக்கு. ஸோ நான் இங்க தங்குறதுல அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? இங்க தங்குறதுங்கிறது செயலா இல்லாம, நான் தங்குறதுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை அவளுக்கு இருக்காங்கிறது தான் இப்ப நம்ம மெயினா செயலா யூஸ் பண்றோம். சோ இங்க தங்குறதுங்கிறது அந்த நம்ம தங்கும் அந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ நம்ம இங்க தங்குறதுல ஏதாவது பிரச்சனையா? டஸ் ஷி மைண்ட் மை ஸ்டேயிங் ஹியர்? இங்க முக்கியமானது இந்த ஸ்டேயிங்க்கு முன்னாடி மை. டஸ் ஷி மைண்ட் மீ ஸ்டேயிங் ஹியர் இல்ல. டஸ் ஷி மைண்ட் ஐ ஸ்டேயிங் ஹியர் இல்ல. டஸ் ஷி மைண்ட் மீ தப்பு. டஸ் ஷி மைண்ட் ஐ தப்பு. டஸ் ஷி மைண்ட் மைசெல்ஃப் தப்பு. டஸ் ஷி மைண்ட் மை ஸ்டேயிங் ஹியர்? அதே போல ஐ அப்ரிஷியேட் யூ ஹெல்பிங் மீ கிடையாது. யூ ஆர் ஹெல்பிங் மீ. எந்த ஜெரண்ட் வந்தாலும் அந்த ஜெரண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பா பொசெசிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் ரூல்ஸ்ன்னு பார்த்தா. பட் இப்ப நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ் வொர்க் பண்ணி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம டைம பொறுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். இல்ல டைம் இல்ல முடிஞ்சிருச்சு அப்டின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணலாம். டோன்ட் வொரி. ஓகே. சோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நம்ம தமிழ்ல பேசுற பேச்சு வழக்குல இருக்கிற எல்லா விஷயங்கள் தான். சோ யூ டோன்ட் டேக் இட் இன்டூ சோ மச் ஆஃப் கன்ஃப்யூஷன்லாம். இருக்கிற அதே விஷயங்கள் தான் நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. இங்க பாருங்க. மிஸ்டர் அமித் குமார், புரொப்ரைட்டர் ஆஃப் நம்ம ரெட் எடுத்துக்கலாமா? அப்படியே ரெட் வந்து பளிச்சுன்னு தெரியிற அளவுக்கு கிரீன் தெரியாது. ஸோ தப்பு தான் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ மிஸ்டர் அமித் குமார், ப்ரொப்ரைட்டர் ஆஃப் ஜைலிங் பென்ஸ் இஸ் நோன் ஃபார் டேஷ் ஹானஸ்டி அண்ட் டீசன்ட் பிஹேவியர் இன் த பிசினஸ் எரினா. மிஸ்டர் அமித் குமார் அவரு தான் வந்து ஜைலிங் பென்ஸோட ப்ரொப்ரைட்டர். ஸோ அவருடைய ஹானஸ்டி அவருடையது இல்ல அவருடைய. அமித் குமார் இஸ் மேல். இன்கேஸ் அவரு மேலா, ஃபீமேல் நம்ம பேர வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே நவுன் அண்ட் ஜெண்டர்ல பார்த்தோம். அவரு மேலா, ஃபீமேலா நம்மளுக்கு தெரியாதுங்கிறதுனால நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம்னா, ஹிஸ் ஹானஸ்டின்னு யூஸ் பண்றோம். அவங்க பொண்ணாவே இருந்தாலும் நம்மளுக்கு அது தெரியல. ஜெண்டர் தெரியாத பட்சத்தில் நம்ம ஆண் பால் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால ஹிஸ். When I was working in a software company, it was mandatory to register my legally as an authorized software developer. Register my legally. அப்ப இது தப்பு. சப்ஸ்டிடியூஷன் இல்லங்கிறதுல ரெஜிஸ்டர் மீ லீகல். நோ, லீகலி. லீகலா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளைய நம்ம லீகலா ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்மளை. அப்போ நம்மளைங்கிறது மை செல்ஃப். நம்ம அஸ். ஐ மீன் சிங்குலருக்கு பேசிக்கலாம். நான், ஐ, என்ன, மீ, என்னை தான் மீ, என்னுடைய மை, என்னுடையது மைன். அப்போ அந்த நம்மளை அது வந்து மைசெல்ஃப். நம்மளே பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் மைசெல்ஃப் லீகலி. என்னுடையது கிடையாது. இதுவும் கிடையாது. ஓகே. அடுத்தது she came home to meet I and me family. She came home to மீட் பண்றாங்க. இவங்க நம்மள மீட் பண்றாங்க. அப்போ மீட் பண்ணும்பொழுது நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஆயிரும். நம்ம அவங்க மீட் பண்றது ரிசீவர் ஆயிரும். அப்போ ஆப்ஜெக்ட்ங்கும்போது ஐ வரக்கூடாது. ஆப்ஜெக்டிவ் கேஸ் மீ தான் வரணும். இங்க ஏற்கனவே தப்பா இருக்கு. அப்போ நோ இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. அதே போல மீ ஓகே. அண்ட் ஃபேமிலி. என்னையும் என் ஃபேமிலியையும், என்னுடைய ஃபேமிலியையும். ஒரு நவுனுக்கு முன்னாடி இங்க வந்து என்ன வரணும்? மீ அண்ட் மை ஃபேமிலி. ஓகே.
மை செல்ஃப் எப்ப வரணும்? நான் என்னையவே குளிச்சுக்கிறேன், நான் என்னையவே பார்த்துக்கிறேன், நான் என்னையே செஞ்சுக்கிறேங்கும்பொழுது. ஆனா இங்க சப்ஜெக்ட்டும், ஆப்ஜெக்ட்டும் வேற வேறயா இருக்காங்க. அப்ப மை செல்ஃப் வரக்கூடாது. ஒரே பெர்சன் தான் சப்ஜெக்ட்டாவும் இருக்காங்க. ஒரே பெர்சன் தான் ஆப்ஜெக்ட்டாவும் இருக்காங்க. செயல் செய்றதும் நான் தான். செயல் செய்யப்படுறதும் எனக்காக தான் அப்டின்னா தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட். Father took the newspaper in his hand to go through it once. இது வந்து எப்பயும் போல நீங்க பாஸ் பண்ணி எல்லாமே சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் ஆன்சர் செக் பண்ணலாம். இல்ல ஒண்ணொன்னா பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டும் நம்ம டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபாதர் டுக் த நியூஸ் பேப்பர் இன் ஹிஸ் ஹேண்ட் டு கோ த்ரூ இட் ஒன்ஸ். இது படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நார்மலா இருக்கு. இதுல தப்பு எதுவுமே இல்லையே. நோ எரர். நான் டி சொல்லிக்கிறேன். நோ எரர் அப்படின்னு கிடையாது. ஃபாதர் டுக் த நியூஸ் பேப்பர் இன் ஹிஸ் ஹேண்ட் டு கோ த்ரூ இட் ஒன்ஸ். அவரு பேப்பர் எடுத்தாரு. எப்படி எடுப்பாரு? கையால எடுப்பாரு. அப்போ ஹிஸ் ஹேண்ட் எதுக்கு? ஃபாதர் டுக் த நியூஸ் பேப்பர் இன் ஹேண்ட். அவர் கையில எடுத்தாரு. அவ்வளவுதான். அவருடைய கையில எடுத்தாரு. ஃபாதர் அவருடைய கையில ஒரு பேப்பர் எடுத்தாரு சொல்லுவோம். ஃபாதர் ஒரு கையில பேப்பர் எடுத்தாரு. அவ்வளவுதான். இப்ப இங்க ஹிஸ்ங்கிறது ஆப்வியஸா தெரியுது. இங்க தேவையில்ல. எவ்ரி டீச்சர் அண்ட் எவ்ரி ஸ்டூடண்ட். டீச்சர் இருக்காங்க. ஸ்டூடண்ட் இருக்காங்க. 2 பேரும் அண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. 2 பேத்துக்கு முன்னாடியும் எவ்ரிங்கிறது வருது. இதுதான் நம்ம ரூல்ல பார்த்தோம். சரியா? இப்ப நம்மளுக்கு என்ன ஆகணும்? ஒவ்வொருத்தர பத்தியும் தனித்தனியா சொல்றதுனால நம்மளுக்கு சிங்குலர் சிங்குலர் வெர்ப், சிங்குலர் பொசெசிவ் அட்ஜெக்டிவ், சிங்குலர் ப்ரொனவுன் எல்லாமே வரணும். பார்க்கலாம். இஸ் டிட்டர்மைன்ட். ஓகே. டு டூ தேர் பெஸ்ட் கிடையாது. இஸ் டிட்டர்மைன்ட் டு டூ ஹிஸ் பெஸ்ட். ரைட். நம்ம இப்பதானே ரூல்ல பார்த்தோம். யூ சே இட் இஸ் யுவர் ப்ராப்ளம், பட் ஐ சே இட் இஸ் மை ஆல்சோ. இட் இஸ் யுவர் ப்ராப்ளம்ஸ் இல்ல. ஓகே, இட் இஸ் யுவர் ப்ராப்ளம். யூ சே இட் இஸ் யுவர் ப்ராப்ளம், பட் ஐ சே இட் இஸ் மை ஆல்சோ. இங்க கம்பேர் பண்றோம். உன்னுடைய ப்ராப்ளம் நீ சொல்ற, பட் இது என்னுடையதும் தான். கம்பேர் பண்றோம். இங்க யூ, யுவர், ஐ, மை. யூக்கு ஐ. கம்பேரிஷன்ல நீ சொல்ற, நான் சொல்றேன். ரெண்டுமே சப்ஜெக்டிவ் கேஸ். ஓகே. யுவர் ப்ராப்ளம். யுவர் ப்ராப்ளம். இங்க மை ப்ராப்ளம்னு இருக்கு. ஆனா இங்க மை ப்ராப்ளம்னு இருந்தா ஓகே. பட் இங்க மை ப்ராப்ளம்னு இல்ல. வெறும் மை அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இங்க மை கிடையாது. உன்னுடையது மட்டும் இல்ல, என்னுடையதும். அப்போ மைன் ஆல்சோ. இட் இஸ் மைன் ஆல்சோ. ஓகே. ஃபைன். அடுத்தது, I don't recognize none of the politicians who have been invited to the to be the speakers today. I don't recognize. Don't நெகட்டிவ் ஃபார்ம்ல வருது. எனக்கு இந்த பொலிட்டிஷியன்ஸ்ல யாரையுமே தெரியல அப்படிங்கும் பொழுது நன் அப்படின்னா ஆல்ரெடி நெகட்டிவ். இப்ப இங்கேயும் நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ். டபுள் நெகட்டிவ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால யாரையுமே தெரியலன்னா எல்லாருமே, எவ்ரிபடி இல்லையா? லைக் ஆல். அதனால ஐ டோன்ட் ரெகக்னைஸ் எனி ஆஃப் த பொலிட்டிஷியன்ஸ் who have been invited to be the speakers today. இது அந்த டேபிள்ல பார்த்தோம் இல்லையா? Where is that? See. Okay? Fine. Rule number 12. Okay? Okay. அடுத்தது, the boy which stole the money was caught by the police. The boy which stole the money was caught by the police. இந்த boy பத்தி தான் நம்ம பேசுறோம். அதனால இங்க which வரக்கூடாது. தப்பு. ஏன்னா இது ஹியூமன். இப்ப ஹியூமன் போது எனக்கு வந்து whoஓ இல்ல whoஸோ, சாரி whomஓ இல்ல whoஸோ தான் வரணும். which வந்து வரக்கூடாது. அப்ப இந்த which தப்பு. அப்ப இங்க நானு whoவா, whomஆ, whoஸான்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் சென்டென்ஸ ஃபுல்லா உட்கார்ந்து படிச்சு, அர்த்தம் புரிஞ்சு நான் வந்து ஆன்ஸர் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு அவ்ளோ டைம் இருக்காது. பிளஸ் அவ்ளோ தேவையும் கிடையாது. சில சென்டென்ஸ்க்கு நம்மளுக்கு மீனிங்கே கூட தெரியாம இருக்கலாம். அந்த மாரி சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கம்பல்சரி ஒவ்வொரு வெர்ப் இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்ன்னு இருந்தா ஒரு வெர்ப் இருக்கணும். கரெக்ட்டா? இங்க பாய்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட். அந்த பாய்க்கு ஸ்டோல்ங்கிற ஒரு வெர்ப் இருக்கு. வாஸ் காட் பை த போலீஸ். பை த போலீஸ்ங்கும்போது யார் பண்ணாங்கன்னு ஆப்ஜெக்ட் ஆயிருச்சு. அப்ப நம்மளுக்கு இந்த வாஸ் காட்டுக்கு மணி வாஸ் காட் கிடையாது. இப்ப யாரோ ஒரு பெர்சன் நம்மளுக்கு வேணும். ஸ்டோல் த மணி. ஏற்கனவே இந்த ஸ்டோல் இங்க போயிருச்சு இல்லையா? அதனால இந்த ஸ்டோல் பண்ணதுக்கு யாரோ ஒருத்தர புடிச்சிருக்காங்க. அப்போ இங்க நம்மளுக்கு என்ன இல்லன்னா, சப்ஜெக்ட் தான் இல்ல. அதனால இங்க விச் வரக்கூடாது. இங்க ஹூ வரணும். சப்ஜெக்டிவ் கேஸ் ஹூ. ஓகே.
ஸோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகல. ஒரு வேர்ப்க்கு கம்மியா இருக்கு அப்டின்னா ஹூ. இல்ல சப்ஜெக்ட்டும் வேர்பும் ஈக்குவலா தான் இருக்கு. எனக்கு புதுசா ஒரு சப்ஜெக்ட் தேவையில்ல. அதுக்கான வேர்ப் என்கிட்ட அந்த சென்டென்ஸ்ல இல்ல அப்டின்னா, அங்க வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸ் ஹூம் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த அந்த சென்டென்ஸ் வரும்போது நம்ம பார்ப்போம். ஓகே. இங்க I, you and she have been working happily in the same company, in the same branch from last 9 years. ஹேப்பியா ஒர்க் பண்றாங்க. இது வந்து பிரசன்ட் நியூஸ். பாசிட்டிவ். பாசிட்டிவ்க்கு நம்மளோட ரூல்ஸ் என்ன? 2, 3, 1. 2 இருக்கா? நோ. இது தப்பு. அப்ப நம்மளுக்கு என்ன வரணும்? You, she and I have been working happily. Okay. Are there no human rights for these children and women who were hit by stones on their heads? Are there? Are plural. Rights. அதுக்கு plural. ஆனா இங்க children, women. இதுக்கு இங்க என்ன இருக்கு? This இருக்கு. அப்போ pluralக்கு என்ன வரணும்? These வரணும். Okay? Okay. Next, you should avail this opportunity to demonstrate your skills. You should avail. availங்கிற வார்த்தை வரும்போது நம்மளுக்கு கம்பல்சரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் வரணும். ஸோ யூ வந்திருக்கு. யூவோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் yourself. You should avail yourself this opportunity to demonstrate your skills. Every student in the hostel decided to travel to Delhi to witness the Republic Day parade. Every students in the hostel, every student in the hostel decided to travel to Delhi to witness the Republic Day parade. It is not I who is to blame. It is not I who is to blame. இப்போ இங்க who வரணும், whom வரணும் அந்த தப்பு இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிடலாம். இப்படி பார்க்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு என்ன தோணும்? ஒரு who தான் மிஸ்டேக்கா இருக்கும். ஏன்னா இந்த கேட்டகரியில தான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்க்கலாம். இட்டுக்கு is இருக்கு. ஓகே. சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப். லைக் ஒரு நவுன் ஒரு வேர்ப், இல்ல ஒரு ப்ரொனவுன் ஒரு வேர்ப். அதே போல இந்த ஐங்கிறது ஒரு சப்ஜெக்ட்னா ஈஸ் டு பிளேம். பிளேம் பண்றதுக்கா நீதான் அப்படிங்கறதுனால டு பிளேம் வந்து 2 பிளஸ் V1. இங்க ஐ வந்து ஈஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சிலரி வேர்ப். ஸோ இது இது வந்து ஓகே. அப்ப இங்க சப்ஜெக்ட்க்கும் இங்க வேர்ப் இருக்கு. அப்ப நம்மளுக்கு புதுசா ஒரு எதுவும் தேவையில்லை. ஏன்னா இந்த ஹூ வந்து பிளேம் டு பிளேம்ங்கிறதுக்கு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஈஸ் இட் அதுக்கு ஒரு வேர்ப். சப்ஜெக்ட் 1 வேர்ப் 1. அடுத்து ஐக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப். டு பிளேம்க்கு ஒரு ஹூங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப். ஸோ இது எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்போ ஹூங்கிறது கரெக்ட். அப்போ என்ன மிஸ்டேக் அப்படின்னா இட்டுக்கு ஈஸ் கரெக்ட். ஹூக்கு பிளேம் கரெக்ட். ஆனா ஐக்கு என்னது ஈஸ். ஐ ஈஸ் வராது. அதனால நம்ம ஐ ஈஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஐ ஆம் யூஸ் பண்ணுவோம். இங்க ஆம் மாத்தணும். ஸோ நம்மளோட எரர் வந்து செகண்ட் பார்ட்ல தான். பட் என்ன எரர்னா ஆம் வரணும். ஓகே. நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் வேர்ப்ஸ் ஈக்குவலா இருக்கு. ஸோ அந்த ஹூக்கு முன்னாடி வர ஆன்டிசிடென்ட் வச்சு தான் இந்த பின்னாடி வர வேர்ப் டிசைட் ஆகும். ஸோ ஐக்கு நம்ம ஆம் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது யூ cannot சேஞ்ச் லைக் யூ can't சேஞ்ச் பீப்புள் பட் யூ கேன் டெஃபினெட்லி சேஞ்ச் ஓன். உன்னால மத்தவங்கள மாத்த முடியாது. உன்னையவே மாத்திக்கலாம். யூ can't சேஞ்ச். You can change yourself. You can't change people, but you can change yourself. One should keep his promise if one wants respect from both friends and enemies. One should keep one promise. ஒருத்தன் அவன் அவன் ஒருத்தன் ஒருத்தனுடைய வாக்கை காப்பாற்றணும். ஒருத்தனுக்கு ரெஸ்பெக்ட் வேணும் என்றால். So one should keep one's promise if one wants respect from both friends and family. ஸோ லாஸ்ட் ஆக்சுவலி இன்னும் இருக்கு. பட் இது வந்து நம்ம டைம் கன்ஸ்ட்ரெயின்னால அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ த புவர் மேன் பாய்சன்ட் ஹிம் அண்ட் ஹிஸ் ஓன் சில்ட்ரன். அவரையும் அவர் குழந்தைகளையும் அவருக்கே பாய்சன் பண்ணிக்கிட்டாரு. அவர் குழந்தைகளுக்கும் பாய்சன் பண்ணிட்டாரு. த புவர் மேன் பாய்சன்ட் himself and his own children. ஓகே. ஸோ மிச்சத்தை வந்து இதை நீங்க இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூ கேன் ஜஸ்ட் சால்வ் இட். And next class you can cross verify or else you can just wait. நம்ம கிளாஸ்ல இது பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் ரிவிஷன் பார்ட் 2 கண்டினியூ பண்ணலாம். இந்த ஸ்லைட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
மீன்வைல் இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், நம்ம வந்து ஒரு 20, 28 ரூல்ஸ் பார்த்திருக்கோம். அது எல்லாமே ரூல்ஸ் கிடையாது. ஜஸ்ட் நார்மலி நம்ம தமிழ்ல நம்ம பேச்சு வழக்குல இருக்க விஷயங்கள், அந்த சொற்றொடர்கள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொனவுன் டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம். ப்ரொனவுன்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஒரு 15, 16 கொஸ்டின்ஸ் வொர்க் பண்ணி பார்த்திருக்கோம். ஓகே. டன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். மிச்சத்துல இருந்து கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. அண்டில் தென் டேக் கேர். பை அண்ட் தேங்க் யூ.